சென்ற முறை அன்பு என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு அமைந்தது. இந்த முறை தர்மம் என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். இதை வரையறை செய்வது என்பதும் இதை புரிந்து கொள்வது என்பதும் இதை உள்வாங்கி வாழ்விலே நடைமுறைப்படுத்துவது என்பதும் அத்துணை சுலபமான ஒரு விஷயம் அல்ல. காரணம், தர்மம் என்பது பற்றிய சிந்தனை ஒரு கடலை விட பெரிதாக போய்கொண்டே இருக்கக்கூடிய மிக ஆழ அகலமிக்க ஒரு சிந்தனை பரப்பு. அதை ஒரு குறுகிய கால எல்லைக்குள்ளே விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வதும் அதனை எடுத்து நான் சொல்வதும் உணர்வதும் ஆகிய அந்த சம்பவங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. என்றாலும் ஒரு நல்ல முயற்சியாக தர்மம் பற்றிய இந்த சிந்தனையை ஒரு உயர்ந்த சபையில் நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வடமொழியிலே தர்மம் என்ற சொல் நிலைத்தது என்பதை விட எல்லாவற்றையும் நிலையாக இருக்கச் செய்வது என்ற பொருளிலே வழங்குகிற ஒரு வார்த்தை. அதனுடைய வேர்ச்சொல் தர்ம. அதனுடைய வேர்ச்சொல் that which sustains. எல்லாவற்றையும் எது நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறதோ அது. தர்மம் நிலை நிற்பது என்பதை தாண்டி எல்லாவரும் எல்லாம் நிற்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அது. நிலை நிறுத்தக்கூடிய வலிமை உடையது தர்மம் என்று அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். நான் வருகிற போதே நம்முடைய இலக்கிய சிந்தனை ஐயா லட்சுமண் அவர்களோடு உரையாடுகிற போது அவர்கள் வருகிற போதே எனக்கு ஒரு கடுமையான ஒரு கேள்வியினை வைத்தார்கள். தமிழில் அறம் என்று சொல்லுகிறோமே, அதுவும் வடமொழியில் சொல்கிற தர்மம் என்பதும் ஒன்றுதானா என்கிற ஒரு வினாவை முன்வைத்தார்கள். நான் அதற்கு ஒரு விடை சொல்ல முயற்சி செய்தேன். இரண்டு செழிப்பான மொழிகளிலே இருக்கிற சொற்கள் இரண்டு வகையான பண்பிலேயும் வாழ்விலேயும் முகிழ்த்து வந்திருக்கிற இரண்டு சொற்கள் சமமாக உலகெங்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு பகுதி, இதில் உருவாகி வந்திருக்கிற செழித்த ஒரு சொல் இருக்கிறதே, அந்த சொல்லுக்கு நிகரான ஒரு சொல்லை இன்னொரு மொழி இன்னொரு பகுதியிலே செழித்து வந்திருக்கிற சொல்லுக்கு நாம் அதை இணை வைப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம், நாம் சொல்லுகிற போது இதை என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறோமோ, எவ்வளவு ஆழத்தில் சொல்லுகிறோமோ, எவ்வளவு கனத்தில் சொல்லுகிறோமோ, அவ்வளவு ஆழத்தில் அவ்வளவு கனத்தில் அந்த சொல் சொல்லப்படவில்லை என்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அறுத்து செய்யப்படுவது அறம், வரையறை. இதுதான், இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று அறுத்து செய்யப்படுவது அறம். எல்லாவற்றையும் எது தாங்கிக் கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றையும் தாங்குகிற சக்தியாக எது விளங்குகிறதோ அது தர்மம் என்று இரண்டு மொழியிலும் இரண்டு வகையான வரையறையை செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் தர்மம் என்பது பரந்துபட்டதாக போய் பலவிதமான மாற்றங்களை உலகத்தில் சந்தித்துக் கொண்டே வருகிறது. கால தர்மம், யுக தர்மம், வர்ணாசிரம தர்மம், குல தர்மம், ஒவ்வொரு இனத்துக்கு என்று ஜாதிக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது, தொழில் தர்மம். இப்படியெல்லாம் தர்மம் என்பது பல வகையான வார்த்தைகளாலே பேசப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் முழுமையாக நாம் ஆராய்வது, சிந்திப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் உலகம் வாழ்வதற்கு காரணம், that which sustains, எல்லாவற்றையும் எது தாங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாம் வாழ்வதற்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ அது தர்மம் என்று எடுத்துக்கொண்டா, தமிழ்நாட்டிலே புறநானூற்றிலே கடலுள் மாய்ந்த அந்த இளம் வழுதி, அந்த புலவன் பாடுகிற போது இந்த உலகம் ஏன் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று ஒரு கருத்தை எழுதுகிறான். உண்டால் அம்மை இவ்வுலகம். இந்த உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? உண்டால், இந்த உலகம் எப்படி உள்ளதாக விளங்குகிறது? உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும், தேவ உலகத்தினுடைய அமிர்தமே கிடைத்தாலும் கூட இனிது என தமியர் உண்டலும் இலரே.
தனியாக அவர்கள் உண்ணுவது இல்லை, தனக்கு அது கிடைத்தால் போதும் என்று உண்ணுவதில்லை. இது கொஞ்சம் சுருக்கமா சொல்றதா இருந்தா சுயநலம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெருவாரியான மனிதர்கள் சுயநலம் உள்ளவர்களாக வாழுகிற உலகத்துல சுயநலம் இல்லாமல் வாழுகிறவர்களால் தான் உலகம் வாழுகிறது என்ற கருத்தை அந்த புலவன் நம்முடைய முன்பு வைக்கிறார். உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. முனிவு இலர், கோபப்படுவதில்லை. துஞ்சலும் இலர், அவர்கள் உறங்குவதில்லைன்னா ஒரு செயலை எடுத்துக்கொண்ட பிறகு உறங்குவதில்லை. துஞ்சலும் இலரே. பிறர் அஞ்சுவதும் அஞ்சி, இந்த உலகத்தில் சான்றோர்கள் எதற்கெல்லாம் அஞ்சுகிறார்களோ அதற்கெல்லாம் அஞ்சி, புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். புகழ் என்றால் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். பழி எனின் உலகொடும் பெரினும் கொள்ளலர். ஒரு பழி வரும் என்று சொன்னால் உலகையே அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அயர்வு இலர், அவர்கள் தளர்ச்சி அடைவது இல்லை. அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள், ஒருபோதும் எந்த முயற்சியையும் அவர்கள் தமக்காக செய்வதில்லை. தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த புலவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த உலகம் இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட மக்களால் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட மக்கள் இன்னும் இருப்பதாலே இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது எது உண்ண கிடைத்தாலும் தான் மட்டும் தனியாக உண்ணுவது இல்லை, பிறரோடு பங்கிட்டு உண்ணுகிறார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார். இது மனிதனுடைய பண்பு நலனுக்கு அடையாளம். விலங்கிலிருந்து மனிதன் வளர்ந்து வந்ததற்கான அடையாளமே நான் மட்டுமே உண்ண வேண்டும் என்பதை தாண்டி நீயும் பகிர்ந்து கொள் என்று கொடுப்பதில் தான் அந்த உண்மையான பண்பு என்பதே இருக்கிறது. ஆனால் சில சிக்கல் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில குழந்தைகளை வளர்க்கிற போதே நாம சொல்லி தருகிற போதே அந்த குழந்தை ஒரு பொருள் கொடுத்த உடனே எடுத்துக்கிட்டு வெளியில தான் ஓடும். அதை எடுத்துக்கிட்டு போய் வெளியில போகணுங்கிற அவசரத்துல ஓடும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பெற்றோர்கள் போ எல்லாருக்கும் குடுன்னு சொன்ன பெற்றோர்கள் எவ்வளவு பேர் இங்கேயே சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு யாருக்கும் தெரியாம இங்கேயே சாப்பிட்டுட்டு வெளியில எடுத்துட்டு போகாத முட்டாள் மாதிரி வெளியில தூக்கிட்டு போறியே. இப்ப பாருங்க, இலக்கியத்துல சொல்லி தரப்படுகிற அறமே வேறையா இருக்கு, வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கிற அறம் என்பதே வேறையா இருக்கு. வெளியில போய் கொடுத்துடாதே அப்படிங்கறத குழந்தைக்கு இயல்பா இருக்கிற ஒரு பண்பை கூட மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஆனா என்ன எழுதுகிறான்? அறம் என்பது பிறரோடு பங்கிட்டு உண்ணுகிறவர்களால் தான் இந்த உலகத்தில் அறம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார். உண்மைதான். இப்ப நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா நாமளே தின்னா அவர் எப்படி உயிரோடு வாழ முடியும்? என்ன இருக்கோ எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட்டா அவரும் வாழலாம், நாமளும் வாழலாம். உலகம் வாழ்வதற்கான வழிமுறை இருக்கு. நான் வேடிக்கையா சொல்றது, நான் எப்ப ரயில்ல புறப்பட்டாலும் தண்ணி பாட்டில் எடுத்தா 2 பாட்டில் எடுத்து வச்சுட்டு போவேன். இப்ப சில பேர் 2 பாட்டிலோட போவாங்க, அது வேற பாட்டில். நான் தண்ணி பாட்டில் 2 பாட்டில் எடுத்து வச்சுட்டு போவேன் டிராவல் பண்ணும்போது. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு கேட்டா, நீங்க ரயில்ல ஓடி நம்ம ஏறுவோம், இல்ல இன்னொருத்தர் ஒரு ரயில்ல ஓடி ஏறுவார். அந்த அப்படி இறங்கின உடனே தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாம தண்ணி பாட்டில திறந்தா எதிரில் இருக்கிறவர் கொஞ்சம் பரிதாபமா பார்ப்பார். ஏன்னா அவர் அவசரத்துல அவர் தண்ணி வாங்கறதுக்கு மறந்துட்டார், அதை எடுத்து வாங்காம ஏறி இருப்பார். இன்னும் சில பேர் வெக்கம்லாம் பார்க்கவே மாட்டாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்ப நீங்க அந்த சமயத்துல தண்ணி கொடுக்காம இருக்க முடியாது, நாம குடிக்கிற தண்ணி கொடுக்காம இருக்க முடியாது. எனக்கு தொண்டை ரொம்ப சென்சிட்டிவ், எல்லாமே சென்சிட்டிவ் தான். அந்த தொண்டை ரொம்ப சென்சிட்டிவ். யாராவது குடிச்சதை திரும்ப நான் குடிச்சா உடனே தொண்டை கட்டி போயிடும். அதனால நான் இன்னொருத்தர் தண்ணி குடிச்சுட்டா அதை குடிக்க முடியாது என்னால. நான் அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் போது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா நான் கொடுக்காம இருக்க முடியாது. நான் அதுக்காக என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு பாட்டில், என்னை சங்கடப்படுத்த போகிற சக இந்தியருக்கு ஒரு பாட்டில் அப்படின்னு நான் 2 எடுத்து வச்சு தான் டிராவலே பண்ணுவேன். அவர் டக்குன்னு வந்தோடனே தண்ணி பாட்டில் அவர் கேட்டவன் பிரச்சனை இல்லை, முடிஞ்சு போச்சு, இனிமேல் யார் வேணா எச்ச பண்ணி குடிச்சுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதை கொடுத்துடலாம். நம்ம யோசிக்க வேண்டியிருக்க, ஒரு மனிதன் தாகம்னு கேட்கிற போது நாம கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது ரொம்ப அல்பத்தனமா தெரியும். ஆனா கொடுப்பதுல சில சிக்கல் இருக்கு. அது நம்முடைய உடல் நலத்துக்கு ஒத்துக்கலாம், ஒத்துக்காம போலாம். இருந்தாலும் இன்னொருவர் கேட்கிற போது தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று உணர்ந்து வாழ்கிற போதுதான் மனிதத்தன்மை என்பது ஒரு உயிரோடையே இருக்கு அப்படின்னு கொள்ளலாம். இந்த கருத்தை வைத்து தர்மம் என்பதே இதுதான். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும், அது அமிர்தமாவே இருக்கட்டுமே, யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு அமிர்தமே கிடைச்சா கூட இனிது என தமியர் உண்டலும் இலரே, தனியாக அவள் எதையுமே உண்ணுவது இல்லை.
முனிவு இலர், அவர்கள் கோபப்படுவது இல்லை. துஞ்சலும் இலர், ஒரு காரியத்தை எடுத்த பிறகு அவர்கள் உறங்குவது இல்லை. ரொம்ப முக்கியம், பிறர் அஞ்சுவது அஞ்சி. இப்ப இது ஒரு பழக்கம் இருக்கு நாட்டில். எப்படின்னா, நான் எதுக்குமே பயப்படுறது இல்லை. அது சரியான வார்த்தை இல்லை. இந்த உலகத்துக்கு பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். மூத்தோர் சொல், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நமக்கு முன்பாக இருந்தவர்கள் சொல்லி வைத்திருக்கிற கருத்துக்கள் இருக்கு. அதை பற்றிய விமர்சனம் செய்கிற போது ஒரு எச்சரிக்கை உணர்வு ரொம்ப அவசியம். அப்புறம் நாம இப்படி சொல்லிட்டோம்னா அது உலகம் பழையா புரிந்து கொண்டு விட்டா சிக்கலா போயிடுமே. இதெல்லாம் அஞ்சணும். அஞ்சாம ஒண்ணு இருக்க முடியாது. கருத்து சொல்லுவதற்கு ஒரு அஞ்சாமை வேணும். அதே சமயத்துல சமூகத்தை காயப்படுத்தாமல் சொல்லுவதற்குரிய ஒரு அக்கறையும் வேணும். பிறர் அஞ்சுவது அஞ்சி, அஞ்ச வேண்டியதற்கு பயந்து புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். புகழ்னா உயிரை கூட கொடுப்பார்கள். இது நம்முடைய பழைய தமிழ் மரபுன்னு எழுதியிருக்கிறார். ஒரு வினாடி, எனக்கு எல்லா கருத்திலையும் உடன்பாடுன்னு சொல்ல முடியாது. நான் உடன்பாடு இல்லாத கருத்தை உடன்பாடு இல்லைன்னு பதிவு செய்ய விரும்புவேன். ஆனா வித் டியூ ரெஸ்பெக்ட், அவர்கள் மீது உள்ள முழு மரியாதையோடு நான் அதிலிருந்து மாறுபடுகிறேன். அப்படி நீங்க தமிழ் இலக்கியம் எல்லாமே பார்த்தாலே புகழுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. நான் அப்படிலாம் பண்ணா அவன் என்னை புகழாது ஒழிக, ஏன்னா அவன் புகழாம போட்டோம் அப்படின்னு. புலவர்கள் புகழ வேண்டும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த புகழ்வதற்கு ரொம்ப அதிகமான முக்கியம் கொடுக்கிறாங்க. கம்பராமாயணத்துல கூட ஜட்டாயு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுகிறார். யாருக்காக? சீத்தையை காப்பாற்றுவதற்காக ராவணனோடு போரிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுகிறார் ஜட்டாயு. அதை கம்பன் எழுதுகிற போது பொயட்டிக்கா எழுதியிருக்கிறார். தன் உயிர் புகழுக்கு விற்ற சடாயு அப்படிங்கிறார். தன்னுடைய உயிரை புகழுக்கு விற்ற அப்படின்னு எழுதுகிறார். இது லேவாதேவி வியாபாரமா? தன் உயிர் புகழுக்கு விற்றன்னு எழுதுறாரு. அவர் பொயட்டிக்கா எழுதுறதுக்காக ஒரு வேர்டை யூஸ் பண்றார். புகழுக்கு தன் உயிரை கொடுத்தான்னு எழுதாம தன் உயிர் புகழுக்கு விற்ற ஜடாயு அப்படிங்கிறார். இது நீண்ட காலமா இருக்கிற தமிழ் இலக்கிய சிந்தனை. புகழ் முக்கியம், இந்த புகழை பெறுவதற்காக உயிரை கொடுத்தாலும் தவறு இல்லை என்பது தமிழர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு கருத்து. ஆனா என்னுடைய அபிப்பிராயம் நான் மாறி சொல்வதா இருந்தா, பிறருடைய புகழை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டியது இல்லை. எப்போது நாம் பிறர் புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறோமோ, பிறரால் புகழப்படுவதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்போது நாம் சில உண்மைகளை இந்த உலகத்தில் உறக்க சொல்ல முடியாது. ஏன்னா இதை சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்களே, அவங்க ஏத்துக்க மாட்டாங்களே, அவங்க புகழ மாட்டாங்களே அப்படின்னு புகழுக்காக நம்முடைய மனோநிலையை தயாரித்து வைத்திருப்பது என்பது நல்ல பழக்கம் அல்ல. ஆனா இவங்க சொல்றது அது அல்ல. இவங்க சொல்லுகிற இடம் வேற. அதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக, புகழுக்காகனா புகழ் என்கிற அந்த வாசனைக்காக அல்ல, பிறர் பாராட்டுகிற சொல்லுக்காக அல்ல, அந்த புகழப்படக்கூடிய ஒரு காரியத்திற்காக அர்த்தம் பண்ணணும். அப்படி அர்த்தம் பண்ணும் போது அந்த பாடல் உயிரோடு இருக்க முடியும். புகழுக்காக செய்ய மாட்டார்கள். புகழக்கூடிய காரியங்களை உயிரை கொடுத்து கூட செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். பழி வராத புகழ்ச்சி வரக்கூடிய காரியங்களை. புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகொடும் பெரினும் கொள்ளல. உலகத்தையும் உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பழி வரக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டார்கள். திருவள்ளுவர் இல்லறத்தானுக்கு ஒரு கடமை எழுதுகிறார். பழி அஞ்சி பார்த்தூன் உண்டு அப்படிங்கிறார். நீங்க இல்லறத்துல இருக்கிறவர்கள் பழி இன்னொருத்த எப்படி பழிப்பானோ அப்படிங்கறத பத்தி எப்பவுமே கவலைப்பட்டாகணும். சன்னியாசியா போயாச்சுன்னு சொன்னா இன்னொரு விமர்சனங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டினத்தாருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் வருது. பட்டினத்தார் படுத்திருக்கிறாரு. அறுவடை பண்ண வயல் குச்சி குச்சியா இருக்கு. அந்த நெல்லெல்லாம் அறுத்து அந்த வைக்கோல் குச்சி குச்சியா இருக்கு. அதுல பட்டினத்தார் படுத்திருக்கிறாரு. உடம்புல ஒரு சொட்டு துணி இல்ல, ஒரு கோமணம் தான் கட்டி இருக்கிறார். அந்த வரப்பு மேல தலை வச்சு அவர் பாட்டுக்கு படுத்திருந்தார். எந்த விதமான உலக பிரஜையும் இல்லாம பட்டினத்தார் படுத்திருக்கிறார். ரெண்டு பெண்கள் இடுப்புல குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த வரப்பு வழியா நடந்து வராங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக. ரொம்ப காலமாவே தண்ணி வீட்டுல கிடைக்காம வெளியில போய் பிடிச்சிட்டு வர பழக்கம் ஆதியிலேருந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த குடம் தூக்குற வேலைங்கிறது இன்னும் நிக்கவே இல்லை. ஒரு காலத்துல எல்லாருக்கும் தடந்தோள் அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் குடந்தோள் அப்படின்னு, எல்லாம் தடந்தோள் எல்லாம் குடந்தோளா மாறி போச்சு. இந்த பெண்கள் அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. இவர் படுத்திருக்கிறார். என்ன நஷ்டமா போச்சு. அவர் இப்படி பார்த்துட்டு ஒரு அம்மா சொன்னா, பத்தியா எவ்வளவு பெரிய சாமியா இருப்பாரு, இந்த நெல்லு வயல் அறுத்து குச்சி குச்சியா இருக்கு, அதெல்லாம் உடம்புல குத்துங்கிற உடம்பு பிரச்சனை கூட இல்லாம ஒரு படுத்திருக்கிறார். பத்தியா இப்படி ஒரு மகானை பார்க்க முடியுமா, இப்பேற்பட்ட மகான்னு பாராட்டணும். உடனே அடுத்த அம்மாவுக்கு பிடிக்கல. யாரோ ஒருத்தர் பாராட்டின உடனே அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அவ சொன்னா, கிடக்கிறான் போய் இவெல்லாம் பெரிய மகானா, அவன் தலையை எங்க வச்சிருக்கான் பாரு, வரப்பு மேல வச்சிருக்கிறான். கிடைச்சா தலகாணியே வச்சுக்குவான். தலகாணி கிடைக்காததால வரப்புல உயரமா தலை வச்சு படுக்கணும்னு படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னும் தலகாணி வச்சுக்கணுங்கிற ஆசையெல்லாம் போலியே, இவெல்லாம் பெரிய சாமியாரான்ட்டு போயிட்டான்.
பட்டத்தார் பார்த்தாரு, நம்ம இவ்வளவு காலமா இருந்தோம், நமக்கு இந்த அறிவே வரலையே, வரப்பு மேல தலை வச்சிருக்கிறோமே, இதை அந்த அம்மா சொல்லிட்டாளே அப்படின்னு பார்த்துட்டு, சச்சா இனிமே வரப்பு மேல தலை வச்சு போடக்கூடாதுன்னு இறங்கி அந்த வயல்லயே முழுசா படுத்துட்டார். அப்படியே இவன் தண்ணி எடுத்துட்டு திரும்பி வந்தா பாருங்க, அப்ப அந்த முதல் பொண்ணு கேட்டா, பத்தியா பத்தியா நீ எந்த நேரத்துல சொன்னியோ பாரிப்பால இருந்து இறங்கிட்டார், வரப்புல கூட தலையை வச்சுக்கல, இப்பவாவது சொல்லி இவர் எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய மகான். அவ சொன்னா, கிடக்கிறான் போ, இவெல்லாம் பெரிய சாமியாரா, தன்னை பத்தி யார் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு, இவெல்லாம் பெரிய சாமியாரா, எவன் என்ன பேசுனா இவனுக்கு என்ன, இவன் பாட்டுக்கு தூங்க வேண்டியது தானே, தன்னை பத்தி எவன் என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு இவெல்லாம் சாமியாரான்னா. அதாவது துறவியா இருக்கிறவங்களுக்கு பிறர் பழிப்பதை பற்றியோ பாராட்டுவதை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். இது துறவிகளுக்கு ஏன்னா அவங்க எல்லா மான அவமானங்களை கடந்து வெளியில போயிடுறாங்க. அப்ப யாரோ ஒருத்தன் பாராட்டுவான், யாரோ ஒருத்தன் பாராட்டாம இருப்பான். இந்த பிறருடைய அங்கீகாரம்ங்கிறதே சார் ஒரு சிக்கலான விஷயம். நீங்க யாருடைய அங்கீகாரம்னு முக்கியம். அங்கீகரிக்கிறவனுடைய அறிவு எப்படிப்பட்டது, அங்கீகரிக்கனுடைய தரம் எப்படிப்பட்டது. நம்ம பிறருடைய அங்கீகாரத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருந்தா பல நல்ல காரியங்கள் செய்ய முடியாது. நான் இன்னும் கூட இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், எப்போதுமே பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் உலகத்தில் எந்த வேலையுமே செய்ய முடியாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா எந்த வேலையுமே இந்த உலகத்தை செய்யவே முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் தப்பா நினைக்கிறது ரெண்டு பேர் ரெடியா இருக்கான். சார் நான் வேடிக்கையா ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு ஆபீஸ்ல 3 பேர் ஒன்னா உட்கார்ந்து இருந்தேன். மத்தியானம் லஞ்ச் டயத்துல லஞ்ச் பாக்கெட் பிரிக்கிறான். ஒருத்தனுடைய லஞ்ச் பாக்கெட்ல இட்லி இருந்தது, இன்னொருத்தனுடைய லஞ்ச் பாக்கெட்ல புட்டு இருந்தது, இன்னொருத்தனுடைய லஞ்ச் பாக்கெட்ல சப்பாத்தி இருந்தது. இதுல என்ன கொடுமைன்னு கேட்டா அவங்களுக்கு அது ஆதி காலத்திலேருந்து அதான் வருது, காலங்காலமா அதே தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த வேதனையில இந்த இட்லி எடுத்து திங்க போறவன் ரொம்ப வருத்தத்துல சொன்னா, என் பொண்டாட்டிக்கு அறிவே இல்லை, தினம் இட்லி கொடுத்து விட்டா மனுஷன் எப்படி திங்க முடியும், ஏதோ ஒண்ணு மாத்தி கொடுக்கணுங்கிற அறிவு இருக்கா பாத்தியா அவளுக்கு, தினம் இட்லி கொடுக்குற அறிவு இருக்கா அவளுக்கு அப்படின்னு ரொம்ப எரிச்சல் பட்டான். உடனே இந்த புட்டு சொன்னா, நானும் சொல்லி வைக்கிறேன், புட்டு புட்டு வச்சாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் மறுபடியும் நான் புட்டு புட்டு வச்சாலும் புட்டு தான் வச்சுக்கிட்டே இருக்கிறா, என்ன பண்றதுனே தெரியல. அவன் வருத்தப்பட்டான் அவனுடைய வருத்தத்தை. அது சொல்லி முடிச்சோன்னு சப்பாத்தி சொன்னா, அதே தான் ப்ராப்ளம் பாருங்க, டெய்லி சப்பாத்தினா எப்படி சாப்பிடுறது அப்படின்னா. உடனே இந்த இட்லிக்காரனுக்கு ஒரு ரோஷம் வந்தது. நாளைக்கு நான் திறந்து பார்க்கும் போது லஞ்ச் பாக்கெட்ல இட்லி இருந்தா நான் இந்த 12வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்தே போயிருவேன், இதை போய் என் பொண்டாட்டிட்ட சொல்ல போறேன் அப்படின்னா. புட்டு சொன்னா, நானும் சொல்றேன், சப்பாத்தி நானும் சொல்றேன். ஆனா மறுநாள் ஆபீஸுக்கு வந்து பொட்டத்தை பிரிக்கிறான் பாருங்க, இட்லில இட்லி, புட்டுல புட்டு, சப்பாத்தில சப்பாத்தி. ஏன் அவங்க முடிவு பண்ணிட்டாளுங்க, நீ இருந்தா என்ன போனா என்ன எல்லாம் ஒண்ணுதான் போய அப்படிங்கிற மாதிரி. சமயத்துல இல்லாம இருந்தா பெனிஃபிட்ஸ் கூட ஜாஸ்தியா இருக்கலாம், யாரு கண்டா என்ன ஐடியால இருக்காலும் தெரியல. இட்லிக்கு இட்லி, புட்டுக்கு புட்டு, சப்பாத்திக்கு சப்பாத்தி. இந்த இட்லி பிரிச்சா பாருங்க அவனுக்கு ஒரு மாதிரி அவமானமா போச்சு. நேற்றுக்கு இவ்வளவு சொல்லி இட்லியை வச்சிருக்கிறான்னு சொன்னா அப்புறம் எனக்கு என்ன கௌரவம் இருக்கு அப்படின்னு நேற்று சொல்லிட்டோம்ல, இவெல்லாம் தப்பா நினைப்பான்னு நேரா போனா மாடியில விழுந்துட்டான். இப்ப இட்லி விழுந்ததுக்கு அப்புறம் புட்டு விழாம இருக்க முடியுமோ, அவனும் போய் விழுந்துட்டான், சப்பாத்தி விழுந்துட்டான். அவன் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி அள்ளி போட்டு ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு அவளுங்க 3 பேரும் வாசல்ல வந்து கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப இட்லிக்காரன் ஒய்ஃப் சொன்னா, இவர் நிறைய சொல்லுவாரு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, இவர் விழுவேன்னு சொன்னாரு ஒழிய இவர் விழுவாரா செய்ய மாட்டாருங்கிற ஐடியால இருந்து நிஜமாவே நான் செஞ்சிருவேன்னு இவர் சொல்லி இருந்தா நான் இட்லி தான் கொடுப்பேனா, வேற ஏதாவது மாத்தி கொடுத்துருப்பல, இவர் கன்ஃபார்ம்டா சொல்லல, இவர் விழப்போற ஐடியாவை எனக்கு கன்ஃபார்ம்டா சொல்லல, சொல்லி இருந்தா நான் வேற ஏதாவது டிஃபன் பண்ணிருக்க மாட்டேன். அப்ப உடனே புட்டு ஒய்ஃப் சொன்னா, இது விளையாட்டுக்கு நிறைய சொல்லும், அது மாதிரி தமாஷுக்கு இது விளையாடுதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் அதே வச்சுட்டேன், சீரியஸாவே அதே ஐடியால சொல்றேன்னு சொன்னா நான் மாத்திருக்க மாட்டேனா அப்படின்னா. அப்ப இந்த சப்பாத்திக்காரன் ஒய்ஃப் சொன்னா, எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை, சப்பாத்தி போட்டதும் அவர் தான், பிசைஞ்சதும் அவர் தான், எடுத்துட்டு வந்ததும் அவர் தான், ஆனாலும் அவர் ஏன் விழுந்தார் அப்படிங்கிறது எனக்கு இன்னை வரைக்கும் புரியவே இல்லை அப்படின்னா. அதாவது அவன் ஏன் விழுந்தான்னா மத்தவெல்லாம் தப்பா நினைப்பானேன்னு விழுந்துட்டான். இன்னைக்கு 99% மக்கள் சார் இந்த மாதிரி ஒரு மன நோயில் இருக்காங்க. நாம ஏதாவது பண்ணா அவன் என்ன நினைப்பான், நாம என்ன பண்ணா இவன் என்ன நினைப்பான். என்னுடைய அபிப்பிராயம், எவன் என்ன நினைப்பான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல வாழ முடியாது. நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத சிறந்த வாழ்க்கை வாழணுமே ஒழிய மத்தவன் என்ன நினைப்பானோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து முடிக்கிறது? அதாவது பழி என்பதை பற்றிய டெபினிஷன் மாறணும். நம்முடைய காரணம் இல்லாமலேயே பழிப்பதற்கு உலகத்துல பல பேர் தயாரா இருக்கிறான். அப்படி பழி வந்துருமோ என்று அஞ்சி இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு காலத்துக்கு வாழ முடியும்? பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர், அது வேற அர்த்தம், இன்னும் ஆழமான பொருள். அதாவது தவறான ஒன்று செஞ்சா பணம் கிடைக்கும்னா, தவறான ஒன்று செஞ்சா ஒரு வசதி கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், செய்ய மாட்டார்கள்.
அயர்வு இலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த தர்மம் படி வாழுகிறவர்கள் பற்றிய ஒரு முயற்சி, வரையறை, ஒரு டெபனிஷன் நம்முடைய சங்க இலக்கியத்திலே கொடுத்திருக்கிறார்கள், முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆக இது மாதிரி பிறர்க்கென வாழுகிறவர்களால் தான் உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்ப உலகத்தை எது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதோ அது தர்மம். இப்படிப்பட்டவர்களால் தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு வரையறையை ஒரு புலவன் தமிழிலே வழங்கி இருக்கிறார். இப்ப நாம தர்மம் என்பதை பற்றிய விரிவான ஒரு பார்வையை செலுத்த வேண்டும். நீங்க வடமொழியில தர்மம் என்று சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்கள்? யுகங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. கிருத்த யுகம், துவாபார யுகம், கலியுகம், திரேதா யுகம், அந்தந்த யுகத்துக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. நீங்க ஆதியில உலகம் தொடங்கிய போது சத்துரு யுகங்களுக்கு முன்னாலே அந்த யுகம் தொடங்குகிற போது தர்மம் என்பது ஒரு பசு போல இருந்தது. அந்த பசு தன்னுடைய 4 கால்களாலும் நின்று கொண்டிருந்தது அப்படிங்கிறார். எப்போ? அந்த உலகத்தினுடைய தொடக்கத்துல. இப்போ முதல் யுகத்திலே 4 கால்களோடு கூடிய பசுவாக அறம் அல்லது தர்ம தேவதை, தர்மம் ஒரு பசுவாக நின்று கொண்டிருந்தது. சரி, இந்த முதல் யுகம் முடிஞ்ச 2வது யுகம் வருகிற போது அந்த பசுவின் ஒரு கால் வெட்டப்பட்டு விட்டது, 3 காலோடு நின்றது. அப்புறம் 2வது யுகத்துல இன்னொரு காலை வெட்டிட்டான். 3வது இந்த கலியுகம் வருகிற போது முதல் 3 கால்களும் வெட்டப்பட்டு விட்டு இப்போது அந்த தர்மம் என்கிற பசு ஒற்றை காலோடு நிற்கிறது என்று கலியுகத்துக்கான அந்த டெபனிஷன், வரையறைய தர்மம் தன்னுடைய 3 கால்களை இழந்து விட்டு ஒரு காலோடு நொண்டிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்றான். இது ஒரு உருவகம் தான். அதாவது தர்மத்தை ஒரு பசுவாக்கி 3 காலை வெட்டியாச்சு, இன்னும் அது ஏதோ ஒட்டிட்டு இருக்கு, உயிரோடு இருக்கு. இதான் தர்மம் இன்னைக்கு உயிர் வாழ்வதற்கான வழிமுறை என்று ஒரு கருத்து சொல்றான். நீங்க மகாபாரதம் படிக்கிற போது கலியுகம் பிறந்த உடனே எப்படி இருக்கும் சில குறிப்பு இருக்கு. கலியுகத்தினுடைய தர்மங்கள் நசித்து போய் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில குறிப்பெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு. அதுல தருமன் ஒரு கனவு காணுவான். ரொம்ப அருமையான இடம். தருமன் ஒரு கனவு காணுவான். தான் கண்ட கனவு பற்றி மறுநாள் பெரியவங்க கிட்ட கேட்பான். நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பான். என்ன கனவு அப்படின்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், இது மாதிரி ஏரி நிரம்பி ஏரியில இருந்து தானே கிணத்துக்கு தண்ணி வரும் உலகத்துல. ஆனா நான் கண்ட கனவு என்னன்னா, கிணத்துல இருந்து தண்ணி ஏரிக்கு போற மாதிரி கண்டேன். கிணத்துல இருந்து தண்ணீர் ஏரிக்கு போற மாதிரி கண்டேன். அப்புறம் ஒரு தாய்ப்பசு நின்னதுன்னா தாய்ப்பசு கிட்ட கன்று பசு போய் முட்டி நின்று பால் குடிக்கதான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா நான் கண்ட கனவு விசித்திரமா இருந்தது. ஒரு கன்று பசுவின் மடியில் தாய்ப்பசு பால் குடிப்பதை போல் ஒரு கனவு கண்டேன். எனக்கு இந்த விபரீதமான கனவுக்கு பொருள் தெரியலையே அப்படின்னு தருமன் பேசுவான். அப்ப பெரியவங்க எல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. கலியுகம் முற்றுகிற போது இப்போ ஏரி நீர்நிலையில தண்ணீர் நிறைந்து கிணத்துக்கு வருதோ இல்லையோ, கிணத்துல இருந்து பம்ப் பண்ணி குளத்துக்கு விட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா? நீங்க சிமெண்ட்ல குளம் கட்டி அதுல முருகனுக்கு தெப்பம் விடுறேன்னு சொல்லி கிணத்துல இருந்து பம்ப் பண்ணி ஆர்டிபிஷியலா குளத்துல கொண்டு போய் தண்ணியை ஊத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் வத்த வச்சு அதுல கொண்டு போய் ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஒரு தலைவர் விழா, ஏதோ ஒரு விழா அப்படின்னு சொன்னா இருக்கிற இயற்கை நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி அதை கொண்டு போய் தகாத இடத்துல கொண்டு போய் போட்டு ஏரிகள் கிணற்றிலிருந்து உறிஞ்சி கொண்டு இருக்கும். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! ஏரியிலிருந்து கிணற்றுக்கு தண்ணீர் வருவது இயற்கை, இயற்கைக்கு மாறாக கிணற்றிலிருந்து ஏரிகளுக்கு தண்ணீர் அனுப்பப்படும். இது ரொம்ப கொடுமை. இது கலியுகத்தினுடைய தன்மை. அதாவது இயற்கையை மதிக்க மாட்டார்கள். கலியுகத்தினுடைய இலக்கணமே இவர்கள் நேச்சர், அதை ரெஸ்பெக்ட் பண்ற பழக்கம் இவங்களுக்கு இருக்காது. இயற்கையை மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு. 2வது பாருங்க, அதை படிச்சுட்டு அப்படியே அசந்து போயிட்டேன். கன்றுக்குட்டியின் மடியிலிருந்து தாய்ப்பசு பால் குடித்துக் கொண்டிருக்கும் எழுதுறான். நீங்க பழைய பெரியவங்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து பாருங்க. ஒரு எல்லைக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளை சார்ந்து இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளை சார்ந்து இருக்க மாட்டாங்க. தாத்தா உடம்பு சரியில்லையா, டாக்டர் வீட்டுக்கு போலாம், ஒன்னும் அவசியம் இல்லை. ஏன் எவ்வளவு நாள் இருக்க போறோமோ இல்ல, பெரிய டெய்லி டாக்டர் கொண்டு வீட்டுல குடி வச்சுக்க முடியுமா? ஏதோ பார்த்தோம், பாக்குற வரைக்கும் பார்ப்போம், போ, அதை விட பெரிய விஷயமா இது அப்படிம்பாங்க. மன்னிச்சுக்கோங்க, இப்ப வயசாக வயசாக மனோநிலை எப்படின்னா, நம்ம வீட்லயே ரேஷன் கார்டுல ஒரு டாக்டரை சேர்த்து வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து வச்சுட்டா பரவாயில்லை அப்படின்னு. ஏன் நான் அப்படி பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க. மரணத்திற்கு யாருமே தயார் இல்லை. நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு கேட்டா, எப்படியாவது தன்னை தக்க வச்சு நீண்ட காலத்துக்கு வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கிறதால at any cost இன்னொருபடி மேல போட்டுமா என்ன, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழித்து கூட வாழ்வதற்கு சில பெற்றோர்கள் தயாராகிவிட்டார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழித்து கூட பல பெற்றோர்கள் வாழ்வதற்கு தயாராகி விட்டார்கள். இப்ப நான் சொல்ற செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த பெண்ணு 1.25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா. சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 1.25 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறா. அவளுக்கும் அவ புருஷனுக்கு ஒரு சின்ன அபிப்பிராய பேதம்.
ஒரு பெத்த தாய் அல்லது பெத்த தகப்பன் என்ன சொல்லி இருக்கணும்? தன்னுடைய மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு அபிப்பிராய பேதம் அப்படின்னு சொன்னா எந்த புருஷ முண்டாட்டிக்கு அபிப்பிராய பேதம் வராது? புத்தின்னு ஒண்ணு இருந்தா சண்டை போடுவாங்க. எதுவும் இல்லாத ஏதாவது ஜந்துவா இருந்ததுன்னா அது சண்டைகிட்ட போடாம இருக்க வாய்ப்பு உண்டே ஒழிய கொஞ்சம் சிந்திக்கிற புருஷ முண்டாட்டி சண்டை போடாம இருப்பாங்களா? என் நண்பர் சொன்னார், கோயில்ல ஒரு அம்மா சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுதான். அது கடைசியா உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்து புருஷனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இது ஏதாவது ஏடா கூடமா கேட்டுருமோன்னு, என்ன கும்பிட்டேன் என்ன கும்பிட்டேன் என்ன கும்பிட்டேன் அந்த மாதிரி சொல்லிச்சு, 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் என் புருஷனா இருக்கணும் அப்படின்னு இந்த வரேன்ட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டாங்க. அவர் சாமி கும்பிட்டு மனைவி கேட்டாலாம், எதுக்கு உள்ள போய் கும்பிட்டீங்க? இது 7வது ஜென்மமா இருக்கட்டும்னு நான் சாமியை கும்பிட்டு வந்தேன். இத்தோட முடிக்க வேண்டாமா, ஃபைலை க்ளோஸ் பண்ணாம இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனா பெரிய ஆபத்தால போயிடும். சார், இவர் எந்த குடும்பமா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கத்தான் செய்யும். இது ரொம்ப குவைட் நேச்சுரல். அந்த அப்பா என்ன சொல்லணும்? ஏமா இது பெரிய விஷயமா, நீ அவனும் பேசிக்கங்க, நீயும் படிச்சவ அவனும் படிச்சவன், 2 பேரும் பேசினா முடிவடையாதா, இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத, நான் வரமாட்டேன்னு சொல்லணும். சார், யூ ஒன்ட் பிலீவ், உனக்கு நாங்க இல்லையா, நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா, அவன் இஷ்டத்துக்கு ஆடணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த நாங்க இல்லையான்னு ஆஜராகிற பெற்றோர்கள் வாழ்வில் கடைசியில் நாங்கள் மட்டுமே இருப்போம் என்று முடித்து பெண்ணை விவாகரத்து வாங்க வைத்து வாழ்க்கையை நாசமாக்குகிறார். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள். ஏன் தெரியுங்களா? அவன் நாங்க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், அப்பெல்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்ப 1.25 லட்சம் ரூபாய் சொல்லையா சம்பாதிக்கிறா, அதையே விட்டு கொடுக்கணும், அதையே விட்டு கொடுக்கணும். சார், தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த காஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன், அவர்களுடைய அந்த வருமானத்தில் வாழ்வதற்கு எத்தனை பெற்றோர்கள் விரும்புறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு இதத்தான் கன்றுக்குட்டி மடியில் தாய்ப்பசு பால் குடித்ததாக எழுதினான். கன்றுக்குட்டி மடியில் தாய்ப்பசு பால் குடித்ததா. நான் இப்படி பேசுறது தப்பா நினைக்காதீங்க. பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய வேலை, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்வது நம்முடைய வேலை. ஆனால் அவர்களை நம்பி உயிர் வாழ்வது நம்முடைய வேலை அல்ல. நீங்க சௌக்கியமா இருங்க, எப்படி இருக்க முடியும், நீங்க சௌக்கியமா இருங்க, நான் என் பாட்டு நான் பாத்துக்கிறேன், எனக்கா நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க, எனக்கா நீங்க ஒன்னும் சிரமப்படாதீங்க. இதான் சரியான பெற்றோருடைய பண்பா இருக்க முடியும். கலியுகத்தில் இந்த தர்மம் கூட மாறி போயிடும்னு வருத்தப்பட்டான். கன்றுக்குட்டியின் மடியில் தாய்ப்பசு பால் குடிக்கும்னு எழுதணும். அப்போ ஒவ்வொரு யுகத்தில் தர்மம் மாறுகிறது, யுக தர்மம் என்பது மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு எழுதினான். பிறகு ஒவ்வொரு வர்ணத்துக்கு ஒரு தர்மம் எழுதினா. சத்திரியனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, பிராமணனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, வைசியனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, 4ஆம் வர்ணத்தவருக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. இப்படிலாம் தர்மங்களை பற்றி வேறு ஒரு கோணத்தில் எழுதினா. நீங்க மிகச்சரியா சொல்வதா இருந்தா தர்மம் இதுதான் இதுதான் தர்மம்னு நம்ம வரையறை செய்ய முடியல. என்னென்ன வகையில தர்மம் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, வியக்தி தர்மா. வியக்தி தர்மாங்கிறது தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட தர்மங்கள். தி தர்மா ஆஃப் an individual. வியக்தி தர்மா. பரிவாரிக தர்மா, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு உரிய பரிவாரிக்க, ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு உரிய மொத்த தர்மம், குடும்பத்துக்காக பேசப்படுகிற ஃபேமிலி தர்மா. சமாஜ தர்மா. சமாஜ அப்படின்னா சொசைட்டி, சோசியல். இந்த சொசைட்டிக்காகவே ஒரு தர்மம் இருக்கிறது, அது வந்து சமூக தர்மம் அப்படின்னா. ராஷ்டிர தர்மா, தேசத்துக்கான தர்மம். ஒரு நாடுன்னு சொன்னா நாட்டுல சில தர்ம நியாயங்கள் உண்டு. நீங்க ரஷ்யால இருக்கிறவன் இப்படித்தான் இருக்க முடியும்னு இருக்கு, சீனால இருக்கிறவன் இப்படித்தான் இருக்க முடியும்னு இருக்கு. இப்போ சம அளவுல உலகத்துல போட்டி போடுகிற பொருளாதாரத்துல 2 நாடுகள் சீனாவும் இந்தியாவும். நீங்க சீனாவுக்கு ஒரு முறை போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப போனீங்கன்னா என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு, பிரிட்ஜ் மாறி இருக்கு, ரோடு மாறி இருக்கு. அவன் எல்லாத்தையும் அசுரத்தனமா செஞ்சுக்கிட்டே போறான். நம்ம ஊர்ல ஒரு பிரிட்ஜ் ஆரம்பிச்சா ஆட்சி தான் மாறி இருக்கு. எதுவும் மாற மாட்டேங்க. நம்ம கட்டுறோம் 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 கட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் சீனா அவன் எழுதுறான், எப்படிப்பா சீனால நீங்க இவ்வளவு வேகமா பிரிட்ஜ் கட்டுறீங்க, அதே 10 மைல் 20 மைல் அதுக்கெல்லாம் நீங்க பிரிட்ஜ் கட்டுறீங்க, ஆனா இந்தியால அது ஒரு மைல் 2 மைலுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டுறதே பெரிய கஷ்டமா இருக்கே. ஏன்? அவன் சொல்றான், நாங்கள் 12 மாதத்தில் 11 மாதம் திட்டமிடுவோம், 1 மாதம் வேலை செய்வோம். 11 மாதம் திட்டமிடுவோம், ஒரே மாதத்தில் வேலை செய்வோம். இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் என்ன, 12 மாசமும் யோசிச்சுட்டே இருப்போம், இது இப்படி திருப்பலாமா, அப்படி திருப்பலாமா, அப்படி மாத்தலாமா அப்படின்னா எப்ப முடியும்? அதை விட சார், இப்போ ஒரு பப்ளிக் ரோடு வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, 10 குடிசை நடுவில் இருக்குன்னா எந்த கோர்ட்டுக்கு எவனும் போக முடியாது. ஏன்?
நேஷனல் இன்ட்ரெஸ்ட், ஒரு தேசத்துக்காக 4 குடும்பங்கள் போக வேண்டியிருந்தால் உடனடியாக வேற இடம் கொடுக்கப்படும், அங்க போய் உட்கார்ந்துட வேண்டியதுதான். இதை எதிர்த்து நம்பாளு கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்மால் சாகரவனையும் சாக விடாதபடியும் சுப்ரீம் கோர்ட்ல இழுத்துக்கிட்டே போறானே. ஒண்ணு செத்து தொலைக்கணும், இல்லாட்டி வாழ்ந்து தொலைக்கணும். விட மாட்டேங்கிறானே. நீ சாகவும் வேணா வாழவும் வேணா, நாங்க பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போமே ஒழிய நீ வாழவும் வேணா சாகவும் வேண்டாம்னா எவ்வளவு அநீதி இது, எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது. அவர்கள் அப்படி இல்லை. அந்த நேஷனல் தர்மா கம்யூனிஸ்ட் சொசைட்டிக்குன்னு அவர்கள் சீனால ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்தியாவில் அது அப்படி இல்லை. பயங்கர ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா ஃப்ரீடம் சாதாரணமான ஃப்ரீடம் அல்ல. இந்த ஊர்ல பாருங்க, தெருமலை நிற்கிறான், பிரதமரை கேள்வி கேட்கிறேன். அவருக்கு தெரியாதுடா. தெருமலையில் நின்று சொல்றான், பிரதமரை கேள்வி கேட்கிறேன். அவர் தான் யார் கேட்டாலும் பதில் சொல்றதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறாருல்ல. சும்மா அவரே போய் கேட்டுக்கிட்டே இருந்தா அவர் என்ன கஷ்டப்படுவார் பாவம். சும்மா நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். யாரு என்ன சொல்லலாம், யார சொல்லலாம், ஒண்ணு கிடையாது. நம்முடைய நேஷனல் தர்மா அது வந்து ரொம்ப கொஸ்டினா இருக்கு, ரொம்ப சிக்கலா இருக்கு. பட் சைனாவுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அமெரிக்காவுக்குன்னு ஒரு மெத்தட். இன்னைக்கு மார்னிங் நான் ஃபிளைட்ல வரும்போது கலிபோர்னியால இருந்து ஒருத்தன் வந்தான். ஒரு பேர் சார் 3 விஷயம் சொன்னா சார், ரொம்ப அவமானமா இருந்தது. அப்படியே, உங்க நாட்டுல ஏன் தெருவெல்லாம் இவ்வளவு குப்பையா இருக்கு, இவ்வளவு அசிங்கமா இருக்கு, குப்பை தொட்டியே இல்லையே, குப்பை தொட்டியே இல்லாட்டி ஜனங்க எங்க குப்பை போடுவாங்க அப்படின்னா. இன்னொன்னு கேட்டான், நான் அதை சொல்லாம போக முடியாதுக்கா சொல்றேன். என் ஒய்ஃபோட நான் வந்திருக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கிறா, என் ஒய்ஃபை ஏன் ஊர்ல எல்லாம் முறைச்சு பாக்குறான். இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ஊர்ல யாரும் பெண்களையே பார்த்தது இல்லையா? அவன் சொல்றான் 10 ஆம்பளை ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, அவன் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், 10 ஆம்பளை ஒன்னா சேர்ந்துக்கிட்டு டிஸ்கசிங் செக்ஸ். என்ன பழக்கம் இது? தெருவில் போற ஒரு பொண்ணு அப்படி உத்து பாக்குறாங்களே, இதெல்லாம் உங்க நாட்டுல யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா. கேட்கலாம், அப்ப உயிரோடு இருக்க முடியாது. பெரிய சிக்கல் இருக்கு. அவன் சொல்லும் போது வேதனையா இருக்கு. நம்ம நாட்டை பத்தி சொல்லும் போது பல விஷயம் வேதனையா இருக்கு. பட் இந்த நாட்டுல அளவு கடந்த சுதந்திரம், சுதந்திரம்னா சுதந்திரம், அளவு கடந்த சுதந்திரம். சார் இந்திரா காந்தி ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க. என்ன எமர்ஜென்சி கொண்டாந்து சார் ரயில கரெக்ட் டயத்துக்கு வர வச்சாங்க. பாருங்க, நம்ம ஊர் ரயில் கரெக்ட் டயத்துக்கு வரதுக்கு எமர்ஜென்சி வேண்டி இருந்தது. எமர்ஜென்சி வந்தப்போ ரயில் கரெக்ட் டயத்துக்கு வந்தது. ₹1 சாப்பாடு போட்டாங்க. ஜனதா சாப்பாடுன்னு சொல்லி ₹1. நாங்க வந்து ஸ்டார் ஹோட்டல்ல போய் ₹1 சாப்பிட்டோம். ஒரு வம்புக்காகவே போய் எல்லா ஹோட்டலையும் ₹1 சாப்பாடு போடணும்னு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்க காலேஜ் பசங்க ஒன்னா போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்து ₹1 சாப்பாடு கொண்டா அப்படின்னு கேட்டு ₹1 சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் கடைசியா கொக்கோ கோலா குடிக்கிறியான்னா ஏமாந்துட்டோம். மொத்தத்தையும் அதுல போட்டு தீட்டிட்டேன். அந்த வயசுல நடந்து மறக்க முடியாத விஷயம். ரைட், இவ்வளவு எமர்ஜென்சி பண்ணாங்கல்ல இந்திரா காந்தி, கொண்டு வந்து தேசத்தை எல்லாமே தூக்கிட்டான். அந்த எலெக்ஷன்ல தூக்கி போட்டான். ஏன்? நாங்க பட்னியா கிடந்தாலும் கிடப்போம், ஆனா எங்க இஷ்டத்துக்கு தாறுமாறா இருப்போமே ஒழிய ஒழுக்கமா இருக்க மாட்டோம். நாங்க ஒழுங்கா இருக்க மாட்டோம். எங்களுக்கு கட்டுப்பாடு பிடிக்காதுன்ட்டான். நம்மால் விவரமா, எங்களுக்கு கட்டுப்பாடு பிடிக்காது. தட்டுப்பாடு கூட பிடிக்கும், ஆனா கட்டுப்பாடு எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோறு இல்லாம இருப்போம், துணி இல்லாம இருப்போம், ஆனா நாங்க சுதந்திரம் இல்லாம இருக்க மாட்டோம். ஒரு விசித்திரமான நாடு நேஷனல் தர்மா. அப்புறம் வந்து மாணவனா மனுஷன், மேன்கைண்ட், தி தர்மா ஆஃப் மேன்கைண்ட். அப்புறம் ப்ரொஃபஷனல், அது வந்து வர்ணாசிரம தர்மா. இன்னென்ன வர்ணத்துக்கு இன்னென்ன மாதிரியான தர்மா. ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அது என்ன? ஆபத் தர்மா. ஒரு ஆபத்து என்று வருகிற போது ஆபத்துக்கு தர்மத்தை கொஞ்சம் வளைச்சு நெளிச்சு மாத்திக்கிறத பத்தி ஒன்னும் தவறு கிடையாது. அப்புறம் யுக தர்மா, ஒவ்வொரு யுகத்துக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. அப்புறம் நீ வகுத்து கொண்டிருக்கிற ஆசிரமம், பிரம்மச்சரியத்துக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, கிரகஸ்தத்துக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, வானப்பிரஸ்தத்துக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, சன்னியாசத்துக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. நீ வகித்து கொண்டிருக்கிற ஆசிரமத்திற்கு ஏற்ற, ஆசிரமம்னா பில்டிங் இல்ல, ஆசிரமம் சொன்னா நம்ம சன்னியாசியுடைய ஆசிரமம் இல்ல, நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை, கிரகஸ்தாசிரமம், சந்நியாசம், அதற்கு ஏற்ற ஒரு தர்மம் இருக்கிறது. சார் பிக்ஷை போடுற போது யாருக்கு எப்படி பிக்ஷை போடணும்னு ஒரு குறிப்பு இருக்கு. திருப்பாவையில வருது இல்லையா? என்ன? ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டி, ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டி. அதுக்கு விளக்கம் எழுதுறான். சன்னியாசிக்கு பிக்ஷை போடுறதா இருந்தா சமைத்த உணவு போடணும், பிரம்மச்சாரிக்கு பிட்சை போடுறதா இருந்தா சமைக்காத அரிசி போடணும். ஏன்? சமைக்காத அரிசியை வாங்கிட்டு போய் குருகுலத்துல கொடுத்து குரு பத்தினி சமைச்சு அப்புறம் பிரசாதமா சாப்பிடுவது அவசியம்னு சொன்னா, ஒரு கிரகஸ்தன் எப்போ பிச்சை எடுக்க நேர்ந்தா கூட அவனுக்கு கொடுக்கிறது சமைக்காத அரிசி கொடுக்கணும். அவன் போய் அவன் மனைவி கையால சமைச்சு அவன் சாப்பிட்டுக்கலாம். ஆனா சன்னியாசிக்கு ஒருபோது சமைக்காத அரிசி கொடுக்க கூடாது. ஏன்? அவன் நெருப்பையே தொடக்கூடாது. அதனால சன்னியாசிக்கு பிச்சை கொடுக்கிற போது சமைத்த அன்னத்தை கொடுக்கணும்.
பிக்ஷையில கூட பிரம்மச்சாரிக்கு இது கொடு, இல்லறத்தானுக்கு இது கொடு, சன்னியாசிக்கு இதை கொடு, பிக்ஷை கொடுக்கறது கூட எப்படி கொடுக்கணும்னு ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு தகுந்தாற் போல தர்மம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி தர்மத்தை ஒரு 10 வகையா பிரித்து ஒவ்வொரு வகையிலும் அந்த தர்மம் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறான். இப்ப இந்த நூற்றாண்டுல இந்த அந்த பிரிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனரலா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தர்மம்ங்கிறத ஒரு அறநெறி அப்படின்னு எடுத்துக்கொண்டு, ஏன்னா ரொம்ப ஆழமான டெஃபினேஷன் போனா கஷ்டம். தர்மத்தை ஒரு அறநெறின்னு எடுத்துக்கொண்டு, வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கொண்டு, எது நிலைத்து நிற்பதற்கு துணையாக இருக்கிறதோ அந்த கருத்து அப்படின்னு எடுத்துக்கொண்டு தர்மத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்னங்கிறத சொல்லிட்டு பிறகு நான் பிரிவுகளுக்குள்ள போறேன். ஏன் தர்மத்தை பின்பற்றணும்? தர்மத்தை பின்பற்றுவதால் தான் உலக சௌக்கியமா இருக்க முடியும். இப்ப நான் எனக்கு தோன்றியதை நான் செய்வேன்னு சொன்னா உலக சௌக்கியமா இருக்க முடியாது. ஆனா தர்மத்தை நான் பின்பற்றி ஒரு காரியம் செய்யற போது அது மற்றவர்களுக்கு துன்பம் தராதா இருக்கும், மற்றவர்களுக்கு கெடுதல் தராதா இருக்கும். அதனால நான் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். சரி, ஆனா மனுஷன் எஸ்கேப் பண்ணி ஓடும் போது ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறான்? அதை பின்பற்றுன்னு சொன்னா ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறான்? அது ரொம்ப கஷ்டம் சார். முதல் விஷயம், அது ரொம்ப கஷ்டம் சார். அப்புறம் இன்னைக்கு காலத்துக்கு ஒத்து வராது சார். அப்புறம் அது வளவளன்னு நம்ம எழுதி வச்சிருக்காங்க சார், பெருசு பெருசா நம்ம எழுதி இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பின்பற்ற முடியுமா? அது முடியாது சார். ஒருத்தர் சொன்னாரு, நான் ஆபீஸ் போறேன், அவருக்கு வந்து ஸ்ரீவித்யா தீட்சை ஒருத்தர் எடுத்து வச்சாரு. அவர்கிட்ட போய் தீட்சை எடுத்துக்கிட்டு சந்தேகத்தை என்கிட்ட வந்து கேட்கிறாரு. இதுவே ரொம்ப தப்பு. நீங்க எந்த குரு கிட்ட மந்திர உபதேசம் வாங்கினீங்களோ அந்த குரு கிட்ட தான் கேட்கணுமே ஒழிய தெருவில் போறவன்ட்ட கேட்க கூடாது. இதுவே ரொம்ப தப்பு. ஆனா அவர் விட மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்லுங்க, நான் அவர்கிட்ட எடுத்துட்டேன், ஆனா என்னால சொன்னபடி பூஜை எல்லாம் பண்ண முடியல, என்னால அப்படிலாம் சாமி கும்பிட முடியல. சொன்னேன், திங்கக்கிழமை செவ்வாய் ஆபீஸ் போகணும், இவர் விஸ்தாரமா 2.5 மணி நேரத்துக்கு ஒரு பூஜை சொல்லியிருக்காரு, உட்காந்து வள யாராவது பண்ண முடியுமா? அவ்வளவு பெரிய பூஜையை பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு போனா மெமோ தான் கிடைக்கும், இன்கிரிமெண்டே கிடைக்காது. இவருக்கு தெரியுமா, அவர் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டாரு, எல்லாம் செய்ய முடியுமா என்னால? நான் சொன்னேன், சரி ஒழிஞ்சு போகுது. திங்கக்கிழமை முடியாது, செவ்வாய்க்கிழமை முடியாது, புதன்கிழமை முடியாது, வியாழக்கிழமை முடியாது, வெள்ளிக்கிழமை முடியாது, உங்களுக்கு சனிக்கிழமை லீவு தானே அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாளாவது தூங்க வேண்டாமா? என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? சரி, சனிக்கிழமை தூங்கிக்கங்க, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இவ்வளவு நாள் செய்யாதது அன்னைக்கு மட்டும் செஞ்சு என்ன ஆக போதும் பாருங்க. என்னமோ ஒரு ஆன்சர் வச்சிருக்கான் அவன். செய்யாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பதில் வச்சிருக்கான். 5 நாள் செய்யாம போட்டதுக்கு அப்புறம் அது 6ஆவது நாள் செஞ்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்கறான். நீ இப்போ எதுக்கு அவர்கிட்ட குடுக்குடுன்னு தீட்சை எடுத்துக்கிட்டு சரி செய்ய முடியலங்கிறான். நான் ரொம்ப பிராக்டிகலா சொல்ற வழக்கம், கம்மன் விழாலே சொன்னேன். என்ன, நீ தர்மத்தை முழுசா பின்பற்ற முடியாட்டாலும் கஷ்டம் இல்லை. தர்மத்தின் எந்த பகுதியை உன்னால் பின்பற்ற முடிகிறதோ, தர்மத்தின் எந்த பகுதியை உன்னால் பின்பற்ற முடிகிறதோ அந்த பகுதியை நீ பின்பற்றினால் தர்மத்தின் எஞ்சிய பகுதியை தர்மமே காப்பாற்றிக் கொள்ளும். இது வந்து தர்மத்தினுடைய சக்தி. அது உன்னால தர்மத்தினுடைய எந்த பகுதி வரைக்கும் காப்பாற்ற முடியுமோ அதை மட்டும் காப்பாத்து. உனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பூஜை பண்ண முடியுமா, பண்ணிக்கோ. உங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுல நான் பணம் தான் அனுப்ப முடியுமா, அனுப்பு. என்னால வீட்டுல வச்சுக்க முடியாதுங்கிறியா, சரி உனக்கு என்ன முடியுமோ அதை செய், அது பரவாயில்ல. ஆனா என்ன முடியுமோ அதை செய். என்ன செஞ்சா சரியா இருக்கும் யோசிச்சுட்டு அதை செய்ய முடியாததால என்னால முடிஞ்சதையும் செய்ய மாட்டேன்னா, என்னால என்ன முடியுமோ அதையும் செய்ய மாட்டேன்னா, அப்புறம் தர்மம் அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடாதா? தர்மத்தின் எந்த பகுதி வரை உன்னால் நிறைவேற்ற முடியுமோ அந்த பகுதி வரை நீ நிறைவேற்றினால் தர்மத்தின் எஞ்சிய பகுதியை தர்மம் காப்பாற்றிக் கொள்ளும். எங்க உதாரணம், இந்த ராமாயணத்துல கம்பன் வைக்கிறான். தசரத மகா சக்கரவர்த்தி கிட்ட கைகேயி போராடுறான். இப்போ அவனுக்கு தர்ம சங்கடம்னு ஒண்ணு ஏற்படுது. இந்த இடத்துக்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். நீங்க தர்ம சங்கடம்ங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். இது செஞ்சாலும் தர்மம், செய்யல பாருங்க, செஞ்சா அது ஒரு அதர்மம், செய்யலன்னா அது ஒரு அதர்மம். இது ஒரு தர்மம், அது ஒரு தர்மம். 2 தர்மத்துல எதை பின்பற்றுவதுன்னு வர்றதுதான் தர்ம சங்கடம். அதெல்லாம் பல பேருக்கு வராது. 2 தர்மம் நம்ம வாழ்க்கையில எங்கே முட்ட போகுது. 2 தர்மங்களுக்கு இடையில மோதல் வந்தாதான் அது தர்ம சங்கடம்னு பேர். நம்ம சொல்றான், பஸ்ல டிக்கெட் இல்லாம போறதா, ரயில்ல டிக்கெட் இல்லாம போறதான்னு ஒரே தர்ம சங்கடமா இருக்குன்றான். இதுக்கு தர்ம சங்கடம்னு பேர் இல்ல, அதர்ம சங்கடம்னு பேர். 2 அதர்மத்துல எந்த அதர்மத்தை செய்யறதுன்னு நீ உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற. அவன் சொல்றான், தர்ம சங்கடமா இருக்கு சார், இதெல்லாம் எப்படி பண்றது யோசனையா இருக்கு. அது தர்ம சங்கடம் இல்ல, அதர்ம சங்கடம். இப்ப 2 தர்மம் பாருங்களேன். ஆட்சி ராமனுக்கு கொடுக்கிறது மரபு, கன்வென்ஷன், ட்ரெடிஷன். மூத்த மயிலுக்கு கொடுக்கிற மாதிரி மூத்த அந்த ராமனுக்கு பட்டம் கொடுக்கிறது மரபு. இந்த மரபை காப்பாற்றணும் தான் தசரதர் அனௌன்ஸ் பண்றார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படி. பட் இவர் கொடுத்த சத்தியம் குறுக்க வந்துருச்சு. கைகேயி கேட்கிறா, எனக்கு நீ சத்தியம் கொடுத்தியா இல்லையா, நான் கேட்கறத தரேன்னு சொல்லியா இல்லையா? ஆமா கொடு. அப்ப நீ பரதனுக்கு பட்டம் கட்டுன்ட்டான்.
பரதனுக்கு பட்டம் கட்டுனவர் நிறுத்தல, ராமனை காட்டுக்கு அனுப்புனா. ஏன்னா ஆட்சிக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்கள இருக்க விடக்கூடாது, ஆட்சிக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்கள இருக்க விடக்கூடாது. இது அரசியல் ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு அளவுக்கு. இவன் இங்க வச்சுக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாள் அவன் 2 ஊர்வலம் விடுவான், அவன் பேர்ல 2 பேர் சிம்பத்தி வரும், தப்புன்னு ஆட்சியை பிடிச்சிட்டா கண்ணை விட்டு மறைச்சிடணும், கம்ப்ளீட்டா ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அதான் கரெக்ட். அவன் கேட்கிறா, பரதனுக்கு பட்டம் கட்டு, ராமனை காட்டுக்கணும். இப்ப தசரதருக்கு காப்பாத்தணும், அதை காப்பாத்தணும். ஏன்னா அவர் கொடுத்த சத்தியம், சத்தியத்தை காப்பாற்றாம எப்படி இருக்க முடியும்? சத்தியத்தை காப்பாத்தணும். ஆனா சத்தியத்தை காப்பாத்தினா மரபு போயிடும். சரி, நான் மரபு தான் காப்பாத்துவேன், ராமனுக்கு பட்டம் கட்டினா சத்தியம் போயிடும். இப்ப 2ல எதை காப்பாத்துறது? தர்மத்துல. அவர் யோசிக்கிறார், என்னால 2 தர்மத்துக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் யோசிக்கிறாரு, இந்த மரபுங்கிறது நான் உண்டாக்குனது இல்லை, அது என் மீது சுமத்தப்பட்டது. மரபு என்பது நான் உண்டாக்குனது அல்ல, அது என் மீது சுமத்தப்பட்டது. ஆனா சத்தியம் என்பது நான் கொடுத்தது. அப்ப நான் கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தலன்னு சொன்னா அது என்ன தர்மத்தோட சேர்த்து? நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி தான் ஆகணும். ஈந்தேன். இப்ப ஒரு வினாடி பாருங்க, கொடுத்துட்டேன் நீ கேட்ட வரத்த 2 கொடுத்துட்டேங்கிறதுக்கு அடையாளமா கொடுத்துட்டேன். ஆனா தசரதர் உயிர் வாழல. ஏன் உயிர் வாழல? என்ன இருந்தாலும் நான் சத்தியத்தை காப்பாத்துறதே ஒழிய மரபை காப்பாத்தாம இருக்கிறனே, அது தவறு இல்லையான்னு குற்ற உணர்வு அவரை கொல்லாம கொன்னுச்சு, இறந்துட்டார். இப்ப தயரதர் என்ன பண்ணாரு? அவரால் முடிந்த அளவுக்கு தர்மத்தின் ஒரு பகுதியை காப்பாற்றினார், சத்தியத்தை காப்பாற்றினார். ஆனா மரபை விட்டுட்டார். மரபின்படி மூத்தவனுக்கு தர வேண்டிய ஆட்சியை தரல, மரபை விட்டுட்டு இறந்து போயிட்டார். ஆனா என்ன நடந்தது? இவர் எந்த பரதனுக்கு ஆட்சியை கொடுத்தாரோ அந்த பரதன் ஏற்றுக்கொண்டானா? இல்ல. அவன் வந்தவன் சொல்றான், எங்க அப்ப சத்தியத்துக்காக உயிரை விடுவான்னு சொன்னா நான் என்ன இழிச்சவாயனா இதை ஏற்றுக்கொள்வதற்கு? ஒருபோதும் முடியாது. எங்க அண்ணன் திரும்ப வந்து ராஜ்யத்தை அனுபவிக்கிற வரை நான் தெருவில் உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லி அவன் போய் ஒரு ஆசிரமத்தில் உட்கார்ந்து 14 ஆண்டு பாதுகைகளை பாதுகாத்து மூத்தவன் வந்து பட்டம் ஏற்கிற வரை விட்டு கொடுத்து மரபை பரதன் காப்பாற்றி விட்டான். இப்போ மரபை காப்பாற்றணுங்கிற எண்ணம் பரதனுக்கு ஏன் வந்தது? அப்பா அவரால் முடிந்த தர்மத்தை காப்பாற்றுகிற போது நான் என்னால் முடிந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். தர்மத்தின் ஒரு பகுதியை காப்பாற்றினால் எஞ்சிய பகுதியை தர்மமே காப்பாற்றிக்கொள். இப்ப அப்பாவே தர்மத்தை காப்பாற்றலாம், எங்க அப்பனே காப்பாற்றல, அப்புறம் நான் ஏன் காப்பாற்றணும்? அப்படித்தான் நினைப்பா. ஆனால் தர்மத்தின் முடிந்த பகுதியை தயவு செய்து நாம் காப்பாற்றி விட வேண்டும். இது மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போவோம், ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் நாம பிரவேசிப்போம். இதுல ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யுக தர்மம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கலியுகத்துக்கு வந்து சில தர்மம் இருக்கிறது. இப்போ அந்த தர்மத்துல வந்து கடுமையான யாக யஜ்ஞம் பண்ணுவாங்க. அந்த தர்மத்துல கடவுளை அடையறதுக்கு வந்து ஒத்த காலில் நின்று பெனன்ஸ், கடுமையான தவம் பண்றது, ஊசி முனையில நிக்கிறது, அதெல்லாம். கலியுகத்துக்கு என்னடான்னா, நீ நாமத்தை சொன்னா போரும், உன்னால என்ன முடியுமோ கலியுகத்துக்கு நாமத்தை சொன்னா போரும். மன்னிச்சுக்கங்க, ஊசியில நிக்கிறதை விட இதுதான் டிஃபிகல்ட். ஊசியில நின்னா கவனம் அங்கேயே இருக்கும், கால் குத்திக்கிட்டே இருக்கும், கவனமா இருக்கும். நாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னா அங்கங்க பராக் பார்த்துக்கிட்டு எவனும் நாம சொல்லுவோம், அவனெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியில நாமத்தையே சொல்லாம வந்து எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? நீங்க எப்பவாவது பஜனையை வீடியோல எடுத்துட்டு அந்த வீடியோ பிளே பண்ணி பாருங்க, என்னென்ன கூத்தடிப்பான் தெரியுமா? முன்னாடி உட்காந்து பஜனை போயிட்டு பாண்டுரங்க விட்டால கொச்சு ஆயிட்ட, கொச்சு ஆயிட்ட, இன்னும் ஆகல, பாண்டுரங்க விட்டல, மறுபடியும் இங்க வருவா. இது என்ன நாமத்தை சொன்ன நீ கிழிச்ச? நான் என்னுடைய செய்யும் தொழிய தெய்வம் புத்தகத்துல ஒரு பகுதி எழுதியிருக்கிறேன், ஒரு கருத்தை எழுதியிருக்கிறேன், ஓஷோவுடைய கருத்து அது. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நாமத்தை சொல்லுவதன் மூலம் ஞானம் அடையலாம் என்றால் நாமம் ஒரு கருவிதான். நாமத்தின் மூலமா நீங்க கடவுளை போய் பிடிக்கிறீங்க. ஆனா நாமத்தை சொல்லுவதாக நினைத்து கொண்டு அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு கடவுளை அடையாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பாருங்களேன், இப்ப வெளியூர் ஒருத்தன் போறான், அவனுக்கு மறதி ஜாஸ்தி. மறதி ஜாஸ்தினா என்ன பண்ணுவான்? ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டா நமக்கு வந்து அது என்ன விஷயமோ நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டான். கடை வீதிக்கு போனான், முடிச்சு இருக்கு, கரெக்டா முடிச்சு இருக்கு. அப்புறம் முடிச்சு எப்படி எடுத்து பார்த்தான், எதுக்கு முடிச்சு போட்டோம், எதுக்கு முடிச்சு போட்டோம், என்னமோ வாங்கணும்னு சொன்னாலே, என்னமோ வாங்கணும். அந்த கட்டுரையில நான் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், மறப்பது என்று தீர்மானித்து விட்டவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஞாபகமாக மறந்து விடுவான். மறக்கணும்னு அதுக்கப்புறம் எதை வேணாலும் மறக்கலாமே, இல்லீங்களா? இவன் முடிச்சு போட்டுட்டான். ஆனா முடிச்சு ஏன் போட்டோம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த கூத்து தான் அடிக்குது. கடவுளை நினைக்கிறதுக்கு நாமம்னு சொல்லி நாமத்தை சொல்லிக் கொண்டே ஏன் சொல்லுகிறோம் என்ற பிரஜை இல்லாமல் கடவுளை மறப்பவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா?
மெக்கானிக்கலா கடவுள் நாமத்தை சொல்றாங்க. அப்புறம் எப்படி கடவுளோட உங்களுக்கு கான்டாக்ட் வரும்? அமெரிக்கன் பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் இருந்தார் இல்லையா, ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு. என்ன பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு. நீங்க பிரசிடென்ட்டே பாடாப்படுத்தினா செனட்டர்லாம் என்ன பண்றது? அவருக்கு என்ன டைம் கேம் ஒண்ணு தெரியாது. ஒரு 15 நிமிஷம் பேசுங்கன்னு மைக்க கொடுத்தா 2.5 மணி நேரம் பேசுவார். யாரு? ரூஸ்வெல்ட் ஜனாதிபதி. அவருக்கு மெதுவா சொன்னா, இப்படி எல்லாம் நீங்க ரொம்ப படுத்துறீங்க, கொஞ்சம் பிளான்டா போங்க, தயவு செய்து ப்ரிப்பேர்டா போங்க, இனிமே கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு பாருங்க வாட்சை கழட்டி அப்படி ஏத்தாப்புல வச்சு ரூஸ்வெல்ட் பேச ஆரம்பிச்சார். எல்லாருக்கும் சந்தோஷம். அப்பா இன்னைக்கு டயத்துக்கு முடிச்சிடுவார். அன்னைக்கும் அதே மாதிரி தான் விளாசினார். அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தார். ஏன் தெரியுங்களா? எப்ப ஆரம்பிச்சோம்னு ஒரு மறந்து போச்சு. வாட்ச் எதுல தான் இருக்கு, இதுல நம்ம எப்ப ஆரம்பிச்சோங்கிறது மறந்து போச்சு. அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ நினைவுக்கான அடையாளங்களை வைத்துக் கொண்டால் அதை காப்பாற்றிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. அதை வைத்துக் கொண்டே மறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பெருவாரியான பஜனைகளில் நாமும் உச்சரிக்கப்படுகிறது, கடவுள் மறக்கப்படுகிறது. நாமும் உச்சரிக்கப்படுகிறது, கடவுள் மறக்கப்படுகிறது. கலியுகத்துக்கு ஒரு தர்மம் அது. கடவுளை அடைகிறதுக்கு சுலபமான யாகம் வேண்டாம், யஜ்ஞம் வேண்டாம். சார், அப்படி நமக்கு ஸ்கிரிப்சர்ஸ் நம்பிக்கை இருந்தா இந்த நூற்றாண்டுல யாகம் பண்ணலாமா? இப்ப நீங்க யாகத்துல ஒண்ணும் போடாதீங்க, தேவையில்லை, கலியுகத்துக்கு தேவையில்லைன்னு எழுதி வச்சிருக்காங்க. நம்ம முழுசா நம்புறோமா? இல்ல. இந்த பக்கம் யாகமும் பண்றோம். ஒருவேளை நாம பலிக்காட்டி ஒரு யாகமும் இருக்கட்டும் அப்படின்னு யாகமும் பண்றோம். நம்ம எதையுமே முழுசா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். எது சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், ஸ்கிரிப்சர்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், குரு சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறோம். ஒருவேளை இது ஃபெயிலியரா போட்டா அது இருக்கட்டும், அது ஃபெயிலியரா போட்டா இது இருக்கட்டும். இந்த கலியுகத்துல யாகம் பலிக்காது. கலியுகத்துல யாகம் பலிக்காது. ஏன் பலிக்காது? 2 விஷயத்தால் பலிக்காது. சார், சுத்தமான பசுவின் நெய்ங்கிறான், பசுவே சுத்தம் இல்லை. உச்சரிப்பு தப்பா போய் யாகம் பலிதம் இல்லாம போயிடும்னு லவண நியமம்னு உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்கிறான். எத்தனை ஆச்சாரியன் உப்பு சாப்பிடாதவன்? இதெல்லாம் நம்ம சிக்கல். கேட்டா உடனே நமக்கு நாஸ்திகன்னு முத்திர குத்துவாங்க. எவ்வளவோ குத்தியாச்சு, நம்ம தான் பழி அஞ்சறதுல முடிவு பண்றோமே, அப்புறம் என்ன வந்தது? லவண நியமம்னு பேரு. they don't follow that. சார், நல்ல ஃபில்டர் காஃபி அடிச்சுட்டு அப்புறமா யாகத்தை ஆரம்பிச்சா எப்படி சார் யாகம் பலிக்கும்? ஃபில்டர் காஃபி அடிச்சுட்டு அதே எச்சக்கையோட அப்படியே யாகத்தை ஆரம்பிச்சா யாகம் எப்படி பலிக்கும்? இது கலியுகத்துக்கு எல்லா அனாச்சாரமும் வந்தாச்சு. எல்லா சார், ஒரு யாகத்துல சார் செல்போன் வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர். நான் நினைச்சேன் தேவர்களோட ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு பேசுறாரு போல இருக்கு அவரு. வருணனையும் வாயுவையும் போன்லயே கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் கொடுத்துருவாரு போல இருக்கு. அவர் பாட்டு போன் செல்போன் பேசுறாரு. அப்புறம் எப்படி யாகம் பலிதமாகும்? சரி, கலியுகத்துக்கு என்ன எழுதியிருக்கிறான்? ஒரு தர்மம் எழுதியிருக்கான். இந்த மாதிரி இருந்தா போறோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். இது யுக தர்மம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் தெரியுங்களா? வர்ணாசிரம தர்மம் தான். இந்த நூற்றாண்டுல இதை சொல்லவும் முடியாது, உச்சரிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. மறுக்கவும் முடியாது. இல்ல என்ன கொடுமை தெரியுங்களா? எனக்கு ரொம்ப விசித்திரம். வர்ணாசிரமத்தை எதிர்த்தாங்க பாருங்க, வர்ணாசிரமத்தை எதிர்த்தாங்க பாருங்க, அத்தனை பேரும் வர்ணாசிரமத்தை கொண்டு வந்துட்டாங்க. வர்ணாசிரமத்துல சார் அப்பா வேலையை பையன் பார்க்கறான். ஏன்னா பரம்பரை பரம்பரையா குலத்தொழில்னு வந்துடும், அந்த வர்ணத்துக்கு அது தொழில், அப்படியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர்ணாசிரமத்துக்கு அப்பா வேலையை புள்ள பார்க்கறது அப்படின்னு வச்சோம். இந்த வர்ணாசிரமம் தப்புன்னு எதிர்த்த எல்லா இயக்கங்கள்லயும் அப்பா இடத்துக்கு பையன் வந்துகிட்டே இருக்கிறான். அப்புறம் என்ன வர்ணாசிரமம்? உனக்கு எது சௌரியம் நீ பண்றியோ அதை உங்க அப்பா பண்ணிருக்க மாட்டானே? சமூகத்துல முன்னாடி அதை பண்ண மாட்டானே? உனக்கு என்ன? ஒரு கட்சி தலைமையோ ஆட்சி தலைமையோ வர்ணாசிரமத்தை எதிர்த்த இயக்கங்களில் எல்லாமே, வர்ணாசிரமத்தை எதிர்த்த எல்லா இயக்கங்களிலும் தந்தையின் இடத்தில் தான் பிள்ளைகள் குடிகொண்டிருக்கிறார். நமக்கு பேச்சு வேற, கொள்கை வேற, செயல் வேற, எதுலயும் ஒரு நேர்மை இல்லையே. நீ என்ன அப்புறம் வர்ணத்தை எதிர்த்து என்ன வெளியில வந்த? வரலையே சார். வர்ணாசிரமத்தினுடைய உருவாக்கம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு நியாயம் இருந்தது. ஸ்பெஷலைசேஷன் எப்படி வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் ஃபேமிலியில 3வது தலைமுறை தெரிந்து வைத்திருக்கிற விஷயத்தை ஃப்ரெஷ்ஷா போற ஒரு பையன் தெரிஞ்சுக்க முடியாது. 3 தலைமுறையா வைத்தியம் பண்ற குடும்பத்துல இது மாதிரி சிக்கல் வரும், இது மாதிரி ஒரு ஆபத்து வரும், இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதை நீ இப்படி தீர்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டா அப்பாட்ட இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதை அடிப்படையா வச்சு சொசைட்டியோட பெனிஃபிட்டுக்காக ஒரு வர்ணத்தை வகுத்து வச்சான். இவங்க என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படி. அது மட்டும் இல்ல, மனிதனுடைய இயல்புல ஒரே மாதிரியான மனிதர்கள் உலகம் முழுக்க கிடையாது. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான வித்தியாசமான இயல்பு உண்டு. அவரவர்கள் இயல்புக்கு ஏற்ப ஒரு தொழிலை கையில கொடுத்தாங்க. செய்யப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அப்படின்னு. இத பரம்பரை பரம்பரையா கொண்டு வந்துட்டாங்க. அது ஈஸிங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டாங்க.
சரி, இந்த நூற்றாண்டுக்கு அது பொருத்தம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அது உடன்படல. இந்த நூற்றாண்டுல பரம்பரை தொழில் தான் செய்யணுங்கிறத நான் ஏத்துக்கல. எல்லாருமே மாறி ஆகணும். வர்ணத்துல வேறு வர்ணத்துக்குரிய தொழிலை செய்யறத பத்தி தப்பு இல்லை. ஆனா வர்ணாசிரமம் பற்றிய புரிதல் இப்ப தப்பா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருக்கு. சரி, நான் முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த காலத்து வாழ்க்கை முறையில வர்ணாசிரமத்துக்குரிய இயல்பு என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு கருத்து இருக்கு. ஒவ்வொரு வர்ணத்துக்கு அவர்கள் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. அந்தன தர்மத்துக்கான ஒரு இலக்கணம் சொல்லி இருக்கிறாங்க. கும்பன்தாஸ் அப்படின்னு ஒரு பிராமண உத்தமர். கும்பன்தாஸ் ராஜா மான்சிங், அக்பர் இருந்தார் பாத்தீங்களா, ராஜா மான்சிங், அவர் கும்பன்தாஸ்ங்கிற இவர் உஞ்சவிருத்தி பிராமணர். உஞ்சவிருத்தினா எப்படி தெரியுங்களா, இவங்க கீழே கிடக்குது பாத்தீங்களா தானியங்கள் செதறி இருக்கு இல்லையா வயல்ல, அந்த தானியங்களை பொறுக்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சொசைட்டில யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாரையும் நம்பி இல்ல, அவங்க யாரையுமே நம்பி வாழல. இந்த வயல்ல சிந்தி இருக்கிற தானியங்களை பறவை பட்சி திங்கிறதுக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை இவங்களுக்கு உண்டு. ஏன்னா பறவையும் பட்சியும் திங்கிறது வயல்ல கீழே விழுந்திருக்கிற தானியத்தை. இவங்களும் பறவை மாதிரி தான். ஒரு வைணவ இலக்கியத்தில் எழுதுறான், ஒரு உத்தமமான பிராமணனுக்கு 2 இறகு, ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால். ஞானம்னு ஒரு ரெக்க, அனுஷ்டானம்னு ஒரு ரெக்க, 2 ரெக்கையை வச்சுதான் ஒரு அந்தணன் இருபிறப்பாளனா மாறுகிறான் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த உஞ்சவிருத்தி பிராமணர்கள் கீழே கிடக்கிற நெல்லை எடுத்து தானியத்தை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. சொசைட்டில யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளுநரும் பயப்பட மாட்டாங்க. ராமகிருஷ்ணனுடைய மூதாதையர் 84 ஏக்கர், காமர்புக்கூர்ல 84 ஏக்கர் வச்சிருக்கிறார். ஆனா 84 ஏக்கர் வச்சிருக்கிறவர் அந்த ஊர் ஜமீன்தார் ஒரு பொய் சாட்சி சொல்றான். அவரை ஒரே ஒரு பொய் சாட்சி சொல்லு அப்படிங்கிறான். முடியாதுன்ட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டார், இந்த நிலத்தை விட்டுட்டார். ஏன், இந்த ஊர்ல இருந்தா இவன் சித்திரவதை பண்ணுவான், வம்பு பண்ணுவான், நமக்கு எதுக்கு அனாவசியமா 84 ஏக்கர் நிலமே வேண்டாம், ஒரு பொய் சொல்லுவதை விட 84 ஏக்கரை இழப்பது என்று கருதினார் இல்லையா. அந்த ராமகிருஷ்ணனுடைய மரபு, அவங்க அந்தன மரபு, ஒரு சத்தியம், ஒரு பொய் சொல்ல மாட்டேங்கிற பிடிவாதம். இது ஒன்லி பை பர்த் நான் நினைக்கல, அது ஒரு குவாலிட்டி. வாரியாருடைய தாத்தா திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு போறார். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு காட்பாடி, அவங்க சொந்த ஒரு காட்பாடியில இருந்து போறார். அப்போ பிளேக் நோய் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. பிளேக் நோய் வந்திருக்கிறதுக்காக செக் போஸ்ட் போட்டிருக்கான் எல்லாரும். அந்த செக் போஸ்ட்ல வெடிச்சு கேட்கறான், நீ எந்த ஊரு, நீ எந்த ஊரு, நீ எந்த ஊரு. காட்பாடின்னு சொன்னா திருப்பி அனுப்பிச்சிடுவான், ஏன்னா அங்க பிளேக் இருக்கு, அது பரவிடுமேன்னு திருப்பி போய் சொல்றான். கால்ராவோ பிளேக்கோ ஏதோ ஒரு நோய், அது திருப்பி அனுப்பிச்சிடுவான். இவங்க தாத்தா போயிருக்கார் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பாக்குறதுக்கு, பட்னியா இருந்து நேரா போறார். செக் போஸ்ட்ல கேட்டிருக்கான், நீ எந்த ஊரு அப்படின்னு. இவரு சத்தியசீல், காட்பாடி இருந்தார். வெளியே போ, நீ தீபத்துக்குலாம் போக முடியாது, உள்ள போய் சாமி கும்பிட முடியாது, ஊருக்கு போ அப்படின்னு. ஒரு ஒண்ணு ஆத்துல குளிச்சுட்டு நேரா அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். ஊர்ல மத்தவன் போயிட்டு வந்தான் பாருங்க, அவன் மறுநாள் இவரை பார்த்து, ஏன் நீ கோயிலுக்குள்ள வரலன்னா கேட்டான்பா, நான் ஊர் சொன்னேன், வெளியே நிறுத்திட்டான். முட்டாள இருக்கீங்க, நாங்கெல்லாம் ஆற்காடுன்னு சொல்லிட்டு போயிட்டோம், நாங்க செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டோம், நாங்க சௌரியப்படி ஆளுக்கு ஒண்ணு புளிக்கிட்டு உள்ள போயிட்டோம். அவங்க தாத்தா எவ்வளவு இன்னசென்ட் பாருங்க, பொய் சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டா அது பாவம் இல்லையா? பொய் சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டா அது பெரிய பாவம் இல்லையா? நம்ம என்னதான் சாமி கும்பிடுறதால அடையிற புண்ணியத்தை விட, இந்த வார்த்தை கவனிங்க, சாமி கும்பிடுறதால அடையிற புண்ணியத்தை விட பொய் சொல்றதால வர பாவம் ஜாஸ்தி தானே? சாமி கும்பிடுறதால வர புண்ணியத்தை விட பொய் சொல்றதால வர பாவம் ஜாஸ்தி தானே? அப்படி சாமி கும்பிட்டா சரியா இருக்குமா? நான் வந்துட்டேன். இது யார் சிறந்தவர்கள்? இன்னைய அளவுக்கு இல்ல, சாமர்த்தியமா போனவன் தான் பெரிய. என்னமோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிறியா சார், நீங்க பாட்டு போவீங்களா, முடிச்சுட்டு வருவீங்களா, அதை விட்டு பெரிய அப்படியே உண்மை விளம்பி நேர்மை, ஒரு பெரிய அப்படியே தர்மபுத்திரன். இன்னைக்கு அப்படிதான் பேசுறான் எல்லாரும். ஆனா ஒரு பொய் கூட சொல்ல முடியாமல் வாழுகிறவன் தான் உத்தமமான அந்தணன். ஒரு பொய் கூட சொல்ல முடியாது, அந்த மனோநிலை. நான் எங்கிருந்து எங்க போயிட்டேன், கும்பன்தாஸ் பத்தி ஆரம்பிச்சேன். கும்பன்தாஸ் அப்படி ஒரு உத்தமமான அந்தணர், உஞ்சவிருத்தி பண்றவர், பகவான் நாமாவை சொல்லிட்டு போவார், யாராவது குட்டா சாப்பிடுவார், இல்லாட்டி ஒண்ணு யாருக்கும் தாழ்ந்து போக மாட்டார். இந்த கும்பன்தாஸ் கஷ்டப்படுறாருன்னு மான்சிங்குக்கு தோணி போச்சு. மான்சிங் என்ன பண்றா, அவர் வீட்டுக்கு போறார். அது ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு. அந்த திண்ணையில அவர் குளிச்சுட்டு நெத்திக்கு இட்டுக்குவார். நெத்திக்கு இட்டுக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணி வைக்கிறார். நெத்திக்கு இட்டுக்கிறதுக்கு கண்ணாடி, மனை, அவர் உட்காரத்துக்கு மனை, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இந்த மான்சிங் இப்படி நிக்கிறான் பாருங்க. இவர் கும்பன்தாஸ் குளிச்சுட்டு வந்தார். மகளை கூப்பிட்டு கேட்கிறார், ஏம்மா இந்த நெத்திக்கு இட்டுக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய கண்ணாடி, நான் உட்கார்ற மனை, இதெல்லாம் வைக்கலையாப்பா அப்படின்னு மகளை கேட்கிறார்.
அந்த பொண்ணு உள்ளே சொல்றா, அப்பா நான் வச்சேன்பா, உன் கண்ணாடிய ஆடு குடிச்சிட்டு போயிடுச்சு, உன்னுடைய மனைய மாடு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. எப்படி? கண்ணாடிய ஆடு குடிச்சிட்டு போயிடுச்சு, மனைய மாடு தின்னுட்டு போயிடுச்சு. இந்த மான்சிங்குக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணாடிய எப்படி ஆடு குடிக்கும், மனைய எப்படி மாடு திங்கும்? நேரா வந்து இந்த மான்சிங் கேட்டார் கும்பன் தாஸ்ட, எனக்கு புரியல உன் பொண்ணு சொன்னது. எனக்கு கண்ணாடி கிடையாதுப்பா, ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டாந்து வைப்பா, அதை பார்த்து நெத்திக்கிட்டு இருக்குவேன். இவ தண்ணி வச்சுட்டு உள்ள போயிருக்கா, ஆடு குடிச்சுட்டு. அப்புறம் எனக்கு மனையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம், மனையெல்லாம் கிடையாது. 2 வைக்க பிரி, அந்த வைக்கல எடுத்துட்டு வந்து போடுவா, நான் சாஸ்திரத்துக்காக வைக்க பிரி மேல மனைன்னு உட்காந்துக்குவேன், அதை மாடு துண்டு போயிடுச்சு. கண்ணாடி ஆடு குடிச்சு கொடுத்து, மனைய மாடு தின்னுடுத்து அப்படின்னு உடனே மான்சிங்குக்கு மனசு கேட்கல. அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா, என்ன ஒரு தங்க பிரேம் போட்ட கண்ணாடி கொண்டாந்து கொடுக்கட்டுமான்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு, என்ன ஏன் சிக்கல்ல மாட்டுறேன், தினம் சௌக்கியமா புது புது கண்ணாடியில பார்த்து டெய்லி நித்தி கேட்டுக்கிறது. நீ ஒரே கண்ணாடி கோல்டன் பிரேம் போட்டு கொண்டாந்து கொடுத்தா, அப்புறம் பாரு இந்த குடிசையில இதை மாட்டி வச்சா எவனோ திருடிடுவானோ, அது முக்கியம் இல்ல. எவன் வீட்டுக்கு வந்தாலும் இவன் திருடுற ஐடியால வந்திருக்கிறானோ, ஒவ்வொருத்தனையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் சௌக்கியமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு. இந்த மான்சிங் பார்த்தா, இல்ல உங்களுக்கு தங்க கண்ணாடி திருட்டு போயிட நான் ஒண்ணு பண்ணட்டுமா, என்ன இந்த கிராமத்தையே ஜாகீர் உங்களுக்கு நான் எழுதி வச்சு விடுறேன், அந்த கிராமத்துக்கே நீங்க தலைவர் ஆயிடுவீங்க, அப்ப எவனுமே திருட முடியாதுன்னா. வேற நான் நிம்மதியா கடவுளின் ஜாகீரில் வசதியாக இருக்கிறேன், உன்னுடைய ஜாகீரை கொடுத்து என்னை கெடுத்து விடாது. அப்ப நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவேன்னா ஒரே ஒரு உதவி செய், என்ன இடத்தை காலி செய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அந்தணனுக்குரிய தர்மம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அவங்க ஏன் வந்து நகை போட மாட்டாங்க தெரியுமா? ஒரு காலத்துல நூல் தான் அவங்களுக்கு உத்தமம். ஒவ்வொரு வர்ணத்துக்கு ஒரு இலக்கணம் வச்சிருக்கா சார். யார் கோல்டு போடுறது, யார் வெள்ளி போடுறது, யார் இரும்பு போடுறது, யார் நூல் போடுறது, 4 வர்ணத்துக்கு வச்சா. இன்னைக்கு யாராவது அதை பின்பற்றமா? எல்லாம் பிறவி வழி ஜாதியை பார்க்கிறமே ஒழிய தர்மத்தின் வழி பார்க்கிறோமா? நூல் தான் உடுத்தணும். நான் அப்படி பேசுறது தப்பா நினைக்காதீங்க. காஞ்சி மகா சுவாமிகள் என்ன சொல்றாரு, நீங்க பட்டு உடுத்தி கொண்டு வந்து என்னை கும்பிடுகிற போது நான் வருத்தப்படுகிறேன். அவருடைய கான்செப்ட் அது. ஒன்று நம்ம உடுத்தலாம், அவரை போய் கும்பிடக்கூடாது. அவரை கும்பிடலாம், அப்ப அவர் விருப்பப்படி இருக்கணும். நான் கட்டுவேன், உன்னை தான் கும்பிடுவேன். எனக்கு அதுக்கு மேல பதில் சொல்ல தெரியல, நீங்க யோசிச்சுங்க, சரியா தப்பாங்கிறத நீங்க யோசிச்சுங்க. அவரை காயப்படுத்த நமக்கு என்ன உரிமை இருக்கு? அவரை காயப்படுத்த நமக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப ஒரு மகான் சொல்றாருன்னா அதை பின்பற்றணும். இல்லையா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், ஒன்னும் தப்பே கிடையாது. நமக்கு அவர் தான் குருன்னு ஒண்ணு இல்ல. இப்ப நமக்கு வசதியா உபதேசம் பண்ற குருமார்கள் நிறைய வந்துட்டா. நம்ம சௌரியப்படி நீங்க என்னென்ன எழுதி கொடுக்கறீங்களோ அதெல்லாம் அப்படியே படிக்கிற தகுந்த மாதிரி எவ்வளவோ குரு வந்தாச்சு. நீங்க கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்தா அப்படி ஒரு குரு உடனே கிடைப்பாரு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நமக்கு இஷ்டப்படி உபதேசம் பண்ண தான் குருமார்கள் இருக்கிறாங்களே, சொல்லிட்டு போலாமே. சாரி, இப்போ இந்த ஒரு வர்ணத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. நூல் தான் அணிகிறது, கழுத்துல நூல், பூநூல் எல்லாமே மந்திர சக்தி உடையது. அப்ப நூல் அணிவதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப சத்திரிய தர்மம்னா, சத்திரியனுக்கு வந்து குவாலிட்டி என்ன? குவாலிட்டி சார், அவங்க ஃபைட் பண்றாங்களே, இது நல்ல விஷயத்துக்கா கெட்ட விஷயத்துக்கா, அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப இந்தியா கவர்மெண்ட் பாகிஸ்தான்ல ஒரு பார்டர்ல ஒரு 10 பேரை சுடு அப்படின்னு சொன்னா, நான் ஏன் அவனை சுடுறதுன்னு கேட்க முடியுமா? ஒரு சோல்ஜர் சுடு, அவனுக்கு எனக்கு என்னப்பா பகை, நான் ஏன் சுடணும்னா நீ மிலிட்டரியில் இருக்க முடியாது. நீ நேரம் வந்துட வேண்டியதான், வெளியில வந்துட வேண்டியதுதான், கேள்வியே கேட்க கூடாது, சுடுனா சுற்ற வேண்டியதுதான். அது சத்திரிய தர்மம். இதே மான்சிங் லைஃப்ல ஒரு சம்பவம் நான் படிச்சேன். அக்பர் கேட்கிறாரு மான்சிங்க பார்த்து, மான்சிங் என்ன சத்திரிய தர்மம்னு எல்லாம் ரொம்ப பெருசா பேசிக்கிறீங்க உங்களுக்குள்ள, அப்படி என்ன அது, இன் வாட் வே சத்ரியாஸ் ஆர் ஸ்பெஷல், சத்திரியனுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அக்பர் கேட்டார். அப்ப மான்சிங் சொன்னார், ஹுசூர் ரொம்ப ஆபத்தான கேள்வி, தயவு செய்து இந்த கேள்வியை கேட்காதீங்க, இது ரொம்ப விபரீதமான கேள்வி. 2 பேர் காவலுக்கு நிக்கிறான், ஒரு ரஜபுத்திர வீரன் 2 பேர் அங்க காவலுக்கு நிக்கிறான். அவர் அவங்க 2 பேரும் காமிச்சு கேட்கிறாரு, இவங்க 2 பேரும் சத்திரியன் தானே? ஆமா. அவங்களுக்கு சத்திரிய தர்மம்னா என்னன்னு சொல்லு. அக்பர் சொல்லும் போது எப்படி மீற முடியும்? இவங்க 2 பேரும் சத்திரிய தர்மம்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு பாருங்க. 2 பேரும் உடனே உடவாள உருவணும், இடுப்புல இருந்து கத்தி எடுத்தான். 2 பேரும் ஷாய்ட் சண்டை போட ஆரம்பிச்சான். நெருப்பு பொறி பறக்குது, தாவி தாவி ஒத்தனை குத்த போறான். அக்பர் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சொல்றார், நிறுத்த சொல்லு நிறுத்த சொல்லு நிறுத்த சொல்லு. நிறுத்தல, நிறுத்த சொல்லு நிறுத்தல. அக்பர் கேட்கிறார், இந்த பைத்தியமா, நான் என்னன்னு கேட்டேங்கிறதுக்காக 2 பேரும் சண்டை போடுவாங்களா? நிறுத்த சொல்லு. ஹுசூர், நீங்கள் விளைவை அனுபவித்து தான் தீர வேண்டும்.
கடைசியா இவன் அவனை குத்துனா, அவன் இவனை குத்துனா, 2 பேரும் செத்து கீழே விழுந்தோம். அக்பர் எழுதுறான் தன்னுடைய வாழ்நாள் அந்த டைரியில, என்ன, என் வாழ்நாளிலேயே என்னை அதிகம் பாதித்த சம்பவம், நான் அவசரப்பட்டு கேட்டு விட்ட ஒரு கேள்வி, சத்திரியன் வாளை உரையிலிருந்து எடுத்து விட்டால் ஒன்று எதிரி சாக வேண்டும், இல்லை என்றால் அவன் சாக வேண்டும். இது சத்திரியனுக்குரிய தர்மம். இது சரியா தப்பால நீங்க கேட்க முடியாது. இந்த குவாலிட்டி தான் சத்திரியனுக்கு உரியது. அவனை மாட்ட முடியாது. நீங்க வாழை உரையிலிருந்து எடுத்தாச்சுன்னு சொன்னா ஒண்ணு எதிரி சாகணும், இல்லாட்டி தான் சாகணும். இதை விட்டுட்டு திரும்பி அதை பூச்சி பிடிச்ச மாதிரி உள்ள வைக்கிறதுக்கு அவனால முடியவே முடியாது. இது நியாயமா, கொல்லலாமா, அதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அந்தந்த சத்திரியனுக்குரிய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மகாபாரதத்துல பீஷ்மர் நீதி சொல்வார். பிறகு பாஞ்சாலிக்கு மற்றவங்களுக்குலாம் உட்காந்து நீதி சொல்வார். எப்போ அம்பு படுக்கையில படுத்து உடம்புல அந்த ரத்தம் எல்லாம் போய் அப்படியே சோர்ந்து கிடக்கிற போது அந்த மரண படுக்கையில படுத்துக்கிட்டு பீஷ்மர் நீதி சொல்வார். தர்மம்லாம் பயபக்தியா கேட்பான். கழுக்குன்னு பாஞ்சாலி சிரிச்சா. கழுக்குன்னு சிரிச்சா. நீ ஏற்கனவே சிரிச்சுதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. சும்மா இருக்க மாட்டியா? அப்பப்போ இப்படி ஏன் சிரிக்கிற? எதுக்காக சிரிக்கிற அப்படின்னா, இந்த கிழவர் பத்தியா இப்ப தர்மம் சொல்றாரு பத்தியா. இப்ப அன்னைக்கு என்ன புடவை பிடிச்சி இழுத்த போது இவருக்கு இந்த தர்மம் எல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கு அந்த பயலுக்கு அந்த ஆட்டம் ஆனானுங்க, அந்த மூவ் பண்ணாங்க, அப்பெல்லாம் சொன்னாரு. ஒன்னும் சொல்லாம பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இப்ப அவர் இவ்வளவு பேசுறாரு. இவருக்கு என்ன யோகியத்தை இருக்கு? இவருக்கு என்ன யோகியத்தை இருக்கு? அப்ப பீஷ்மர் சொன்னாரா, நீ சொல்றது சரிதான்மா, நான் துரியோதனம் போட்ட சாப்பாட்டையே தின்னு இந்த உடம்பு வளர்ந்து இந்த ரத்தம் முழுக்க அவன் கொடுத்தது. இப்ப அந்த ரத்தம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தர்மம் உள்ளே இருந்து வெளியே வருது. அது உள்ள இருந்த வரைக்கும் அது ஒண்ணும் வரல, அந்த ரத்தம் முழுக்க போயிருச்சு. இப்ப எங்கிட்ட இருந்த தர்மம் இப்ப வெளியில வருது. நீ கேட்டது ரொம்ப நியாயம். ஆனா பீஷ்மர் ஏன் துரியோதனன் சொன்ன கருத்தை கேட்டுக்கிட்டு தர்மம்லாம் பேசுறாரு சொல்றாரு ஒழிய சண்டையில அவர் அவனுக்காகவே சண்டை போட்டு அடி போட்டு படுத்திருக்கிறாரே, ஏன்னா அதான் சத்திரிய தர்மம். ஒரு சத்திரியனை பொறுத்த அளவுல அவன் எந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவனோ அவர்கள் உத்தரவை ஏற்று செயல்படுத்த வேண்டியது அவனுடைய வேலை. தன் மகாராஜா தவறான உத்தரவு பிறப்பித்தான் என்பதற்காக வயலேட் பண்றதுக்கு சத்திரியனுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரி தவறு என்று பேசுவதற்கு அந்தணனுக்கு உரிமை உண்டு, சத்திரியனுக்கு உரிமை கிடையாது. இது கரெக்ட், இது தப்பு சொல்றதுக்கு சத்திரியனுக்கு உரிமை கிடையாது. கமாண்ட் என்ன வருதோ அந்த கமாண்ட் தான் செய்யும். நான் கூட அடிக்கடி சொல்றது, யோசிக்கிறதுக்கும் மிலிட்டரிக்கு சம்பந்தமே கிடையாது. யோசிக்கிறதுக்கும் மிலிட்டரிக்கும். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச போது சார், செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரையும் மிலிட்டரியில சேர்த்தான். ஏன்னா ஆள் இல்லை எல்லாத்துலயும், ஒரு மிலிட்டரி சேர்த்தான். ஒரு பிலாசபி ப்ரொஃபஸரை சேர்த்துட்டான் ஒரு மிலிட்டரியில. அங்க எல்லாம் நின்று அவங்க நின்னதுக்கு அப்புறம் அந்த மேஜர் கமாண்ட் கொடுத்தான், அட்டென்ஷன், லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன். இவர் மட்டும் திரும்பாம பேசாம நின்றுட்டே இருந்தார். எல்லாம் திரும்பினா அவர் நிக்கவே. அவர் அந்த மேஜர் கேட்டான், என்ன வாட்ஸ் ராங் வித் யூ, நீ ஏன் திரும்பலன்னா? இவர் சொன்னார் பாருங்க, முதல்ல நீ ஒரு முடிவுக்கு வா. லெஃப்ட் திரும்பலாம், அதுக்குள்ள ரைட்டுங்கிற, ரைட் திரும்பலாங்கிறதுக்குள்ள மறுபடியும் லெஃப்ட்ங்கிற. யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். You are under confusion. Better you come to a conclusion. You are under confusion. Better you come to a conclusion and then give me a command. நான் ஒன்னு பண்றேன், ஒரு டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவரா கேண்டீன் போயிட்டார். அவன் பார்த்தான், இவரை நம்ம ஒண்ணு நம்ம மிலிட்டரியில வச்சிருந்தோம்னா ஒன்னும் காரியம் நடக்காது. இவர் ஏதாவது விபரீதமா பேசிக்கிட்டே இருப்பார். ஒன்னு சொன்னா, அங்க போய் அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான். மிலிட்டரி கேண்டீன்ல உருளைக்கிழங்கு பிரிக்க சொல்லிட்டான். இந்த உருளைக்கிழங்குல பெரிய உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு சொன்னா, பெரிய உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு பிரிச்சு வச்சிருங்க, உங்களுக்கு முடிஞ்சது ஈஸியா. நீங்க அங்க வராதீங்க, அங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து. இங்க உட்காந்து பெரிய உருளைக்கிழங்கு சின்ன கிழங்கு பிரிச்சு வைங்க. ஒரு 1 hour கழிச்சு கேண்டீன்ல போய் பார்த்தா அவர் ஒரு 3 கிழங்கு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. என்னன்னா, நீ பெருசு சின்னதுன்ட்ட, இதோட கம்பேர் பண்ணா இது பெருசு, ஆனா அதோட கம்பேர் பண்ணா இது சிறுசு. இதை நான் எதுல வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல, தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். யோசிக்கிறவன் மிலிட்டரியில இருக்கவே கூடாது. யோசிக்கிறவன் மிலிட்டரியில இருக்கலாமா? உடனே செயல்ல குதிக்கணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். இது சத்திரிய தர்மம். நீங்க ஒவ்வொரு வர்ணத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. அந்தனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, சத்திரியனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, வைசியனுக்கு ஒரு தர்மம் இருக்கு. வைசியனுக்கு என்ன தர்மம் இருக்கு? இந்த உலகத்துல பொருள்கள் வாங்கி விற்பது, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு நியாயம், ஒரு லாபம், அதே சமயத்துல அதுல சேரிட்டி. நீங்க அந்த பழைய வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ்னே பிரிச்சுடுவாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுல இவ்வளவு பணம் கோயிலுக்கு, இவ்வளவு பணம் சமூகத்துக்கு, இவ்வளவு பணம் குடும்பத்துக்கு, இவ்வளவு பணம் மறு முதலீட்டுக்கு, எல்லாமே அவங்க ஒரு கணக்கு இருக்கு. அந்தபடி அவர்கள் வாழணும். அவங்க உணவு பழக்கம், வாழ்க்கை பழக்கம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அப்ப 4ஆம் வர்ணத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. அவர்கள் உழைப்பு, எந்த விதமான மூலதனமும் கிடையாது, உடல் உழைப்பின் மூலமாக தங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டியது. ஆனா அதை டெடிகேட்டடா, ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியா. ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லட்டுமா?
ஒரு அந்தணனும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பான், 4ஆம் வர்ணத்தவனும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பான். ஏன்னா அவன் ஞானத்தினால் மகிழ்ச்சியில் இருக்கிறான், இவன் செய்கிற தொழில இருக்கிற அந்த சந்தோஷத்தின் காரணமா மிகுந்த மகிழ்ச்சியோட இருப்பான். நீங்க பழைய வர்ண பகுப்பு என்பது கொஞ்சம் இப்படி சொல்றேன், பழைய வர்ண பகுப்பு 1 2 3 4 உயர்வு தாழ்வுல கிடையாது. 1 2 3 4 சமமாக பகுக்கப்பட்டதே பழைய வர்ண பகுப்பு. இதுல உயர்வு தாழ்வே கிடையாது. குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பாரதி சொன்னால உயர்வு தாழ்வு சொல்லாதே அப்படின்னா, parallel not perpendicular, parallel. இப்படி பிரிக்கணும். இது ஒரு 4ஆம் வர்ணம், இது 3ஆம் வர்ணம், இது 2ஆம் வர்ணம், இது முதல் வர்ணம். இதில் உயர்வு தாழ்வே கிடையாது. இப்படி வச்சிருந்தான். ஆனா என்னாச்சு, காலத்துல எல்லாம் நமக்கு ஒரு முகல் ரூல் முதல்ல, அது முடிஞ்சு பிரிட்டிஷ் ரூல், டோட்டலா இதெல்லாம் வர்ணம் குழம்பி போச்சு. என்ன வாழ்வதுன்னு தெரியல, பலவிதமான குழப்பம் வந்தாச்சு. யாருமே அவங்கவுங்க வர்ணத்துக்குரிய வாழ்க்கையில இல்ல, டோட்டலி கன்ஃபியூஸ்ட். இப்ப நம்ம வர்ணாசிரமத்தை பேசி இவர் உயர்வு இவர் தாழ்வு இவர் என்ன ஜாதின்னா அர்த்தமே இல்லையே. நான் என்னுடைய செய்யும் தொழிலை தெய்வம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். நானே 4 வர்ணங்களையும் கடந்துதான் வர்றேன். என்னுடைய இளமையான வயதுல நான் பொட்டி தூக்கியிருக்கேன். பொட்டி தூக்கினா நான் எக்மோர்ல போய் தூக்கல. என்னை விட பெரியவங்க கிவாஜா, வாரியார் சாமி, வாரியார் சாமி பூஜை பெட்டி மடியிலேயே வச்சுக்கிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம். நான் புத்தி இல்லாம ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இந்த டிக்கில வச்சா என்னன்னு. அவர் சொன்னார், அறிவு இருக்கா உனக்கு? வாரியார் திட்டிருக்காரு, அறிவு இருக்கா உனக்கு? முருகனை போய் டிக்கில வைக்க சொல்றீங்க. எனக்கு அது வெறும் பொட்டி, அவருக்கு அது முருகன். எனக்கு இது புரியல. அப்போ மரமண்டை புரியல. இது எதுக்கு அனாவசியம் மடியிலே வச்சுட்டு வர, டிக்கில வச்சிட வேண்டியது அப்படின்ட்டு நமக்கு தோன்றது சொல்லிட்டேன். உனக்கு அறிவு இருக்கா உனக்கு? அவர் கேட்டார், அறிவு இருக்கா உனக்கு? முருகனை போய் டிக்கில வைக்கலாமா அப்படின்னா, சரி சரி ரைட். எவ்வளவோ கத்துக்கிட்டேன், கிவாஜா கூட ஆசாங்கியா கூட எல்லாரும் கூடயும் போய் எவ்வளவு கத்துக்கிட்டேன். நான் 4ஆம் வர்ணத்தவனுக்குரிய ஒரு உழைப்பு நிலையில் தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். எனக்கு ஆரம்பத்துல ஒரு 25-30 வயசு முடிஞ்சது, பயங்கரமான வியாபாரி ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியாபாரி. என்ன எதை எங்க வாங்கணும், எங்க கொள்முதல் பண்ணணும், எங்க விற்கணும் எல்லாம் எனக்கு கத்துப்படி ஆகி போச்சு. வாரியார் எங்க நம்ம இறக்குமதி பண்ணணும், ஓஷோவை எங்க இறக்குமதி பண்ணணும், எந்த ஊர்ல மார்க்கெட் பண்ணணும், எந்த ஆடியன்ஸுக்கு எது சப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியாபாரி ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியாபாரி. அப்படி வியாபாரி ஆனதுக்கு அப்புறம் தான் குவாலிஸ் கார் வாங்கினேன், வீடு கட்டினேன், பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் சௌக்கியமா இருக்க வேண்டாமா? பிரமாதம் வியாபாரம், ஜெகஜோதியான வியாபாரம், ஒரு குறையுமே கிடையாது. சொல்லுவாங்களே சுகி சிவன் எல்லாம் பேசுவார் சார், காசுன்னா ஆள் கராரா இருப்பார் சார். எனக்கு அதை பத்தி ஒன்னும் மாணவன்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் நான் பாரதி மாதிரி பட்டினி கிடக்க முடியுமா? பாரதி மாதிரி நான் பட்டினி கிடக்க முடியுமா? என்னால அப்படி முடியாது. நான் சௌக்கியமா இருந்தேன், எல்லாம் பண்ணேன். ஒண்ணு கிடைச்சுக்குங்க, என்ன சொன்னாங்க, சமய வியாபாரின்னு குத்தம் சொன்னாங்க. நான் சமய வியாபாரியை ஒழிய சமய விபச்சாரி இல்லையே. பேச்சு வியாபாரினா பேச்சு வியாபாரியை ஒழிய பேச்சு விபச்சாரி இல்லையே. என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது, ஒரு தப்பு இல்லையே. அது அடுத்து முடிஞ்சு போச்சு. என்னுடைய 50வது வயது வருகிற போது நான் ஒரு அந்த வணிகன் அப்படிங்கிற லெவல்ல இருந்து வேற மாதிரி மாத்திட்டேன். என்ன, நான் ஒரு அரசன். நான் எது சொன்னாலும் அது பிரகடனம். ஒரு கருத்தை எடுத்து நான் சொன்னேன்னா யார் எதிர்த்தாலும் கவலைப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மோதுவேன். யாரோடு மோதுவதற்கு நான் அஞ்சினதே கிடையாது. என் மேடை என் ஆளுமையில் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னு அதான் பேசுவேன். எவ்வளவு பெரிய கருத்து பேசப்பட்டாலும் யாரால சொல்லப்பட்டாலும் சரி, இதே மேடையில கலைஞரை மறுத்து பேசியிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு மேடையில ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி மறுத்து பேசியிருக்கிறேன். யாரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்ன நினைக்கிறோம் அதை பேசுவேன். அது என்னுடைய சத்திரிய இயல்பு. நான் ஒரு அரசனாக வாழ்ந்தேன் 50ல இருந்து 60. எனக்கு 60 ஆச்சு. புகழ்ல அர்த்தம் இல்லை, பணத்துல அர்த்தம் இல்லை, சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லை, இதெல்லாம் அர்த்தமே இல்லை. அப்ப எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கலாமோ அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். எது வேணும்னு கேட்டாலும் வேண்டாம், இது சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டாச்சு, இது பார்த்தாச்சு, இது முடிஞ்சாச்சு, எல்லாத்துல இருந்து விலகணும், எல்லாத்துல இருந்து விலகணும். நான் இப்போது பிராமணன் ஆகிக் கொண்டிருக்கிறேன். வாழ்வின் 4 வர்ணங்களையும் நானே கடந்து வருகிறேன். எனவே வர்ணம் என்பது ஒரே பிறவியிலேயே 4 வர்ணங்களையும் ஒருவரால் கடக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளவன். அதை விட்டுட்டு பிறவியிலே நீ ஒரே வர்ணத்தில் இருக்க முடியும் சொல்வது அவ்வளவு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. இது வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டிஃபுல் பாயிண்ட். ஒரு நுட்பம் சொல்லட்டுமா? ஒரு டாக்டர் என்ன வர்ணம்னு ஒருத்தர் கேட்கிறார். ஒரு டாக்டர் என்ன வர்ணம்னு கேட்கிறார். ஓஷோவுடைய இன்டெலிஜென்ஸ் பாருங்க. ஒரு டாக்டர் மருத்துவம் பற்றி ஆய்வு செய்பவராக இருந்தால், மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் அவர் பிராமணர். அந்த மருத்துவர் ஆஸ்பத்திரி நடத்தி வியாபாரம் செய்து கொண்டிருந்தால்
மருந்து வணிகத்தில் ஈடுபட்டால் அவர் வைசியர். அந்த மருத்துவர் ஒரு யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக வருகிற போது அவர் சத்திரியர். அந்த மருத்துவர் தானே அந்த வேலைகளை செய்து மருத்துவம் பார்க்க தொடங்குகிற போது 4ஆம் வர்ணத்தவர். மருத்துவர் என்ன வர்ணம் என்று கேட்காதே, என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய வர்ணம் மாறுகிறது. ஒரே மருத்துவர், அவர் பாருங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லயே ஆசை காட்டினா அவரு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த முதல் வர்ணமா மாறி விடுகிறார். இந்த பேதமே நம்முடைய மக்களுக்கு தெரியல. ஒன்லி பை பர்த் வர்ணத்தை முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கிற அடுத்த ஒரு பார்வை. யுக தர்மம், ஒவ்வொரு யுகத்துக்கு என்று ஒரு வகையான தர்மம் இருக்கிறது. ஒவ்வொரு காலத்துக்கு என்று ஒவ்வொரு வகையான அந்த தர்மம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்ப நான் கொஞ்சம் சிக்கலான பகுதிக்குள்ள வரேன். தர்மத்துக்கு எது மூலம் அப்படின்னு கேட்கும் போது வேதமே மூலம் என்று சொல்கிறார்கள். வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலம். உண்மைதான். வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு. இந்த ஸ்ருதியை அடிப்படையாக கொண்டு எழுந்த நீதி நூல்கள் ஸ்மிருதி. ஒவ்வொரு ரிஷியினுடைய பேராலேயும் பின்னாடி ஸ்மிருதி அப்படிங்கிறது வந்தது. என்ன சொல்றாங்க, நீ முதல்ல வேதத்திலேருந்து பாரு, எது தர்மம்னா வேதத்தை ரெஃபர் பண்ணு. உனக்கு வேதத்திலேருந்து அந்த விளக்கம் சரியா கிடைக்கல அப்படின்னா ஸ்மிருதிக்கு போ. ஸ்மிருதியிலையும் உனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. உன் எதிரில் இருக்கிற ஒரு சான்றோர், ஒரு மனிதர், மிகச்சிறந்த மனிதர், ஒரு குரு, ஒரு உத்தமமான மகான், அவரை பாரு. அவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ. அது வேதத்துல அதுக்கான ரெஃபரன்ஸ் இல்ல, ஸ்மிருதியில அது இல்ல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடாத. அந்த மகானை பார்த்துக்கோ, அவர் என்ன சொல்றாரோ, பெரியோர்கள் சென்ற வழியில் அப்படியே நீ போயிடு, ஒன்னும் தப்பே கிடையாது. 3வது, அப்படியே எனக்கு ஆள் கிடைக்கலப்பா, வேதத்திலையும் இல்ல ஸ்மிருதியிலையும் இல்ல, அது மாதிரி ஒரு மகானு கிடைக்கல. அந்த சந்தர்ப்பத்தில் உன் மனதை கேள். உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உனக்கு தர்மம். உன் மனசாட்சியை கேளு, அது ஒன்னு சொல்லும். அந்த சொல்லுகிற வார்த்தையை நீ அப்படியே கேட்க பழகு. அது மனோ தர்மத்தின்படி உன் வாழ்க்கையை நீ நடத்து, ஒன்னும் தவறு இல்லை என்று வரையறை செய்கிறார். கொஞ்சம் சிக்கலான விஷயம். வேதம் மூலம்னு சொல்றோம், உண்மைதான். வேதம் ஆழமானது, உண்மைதான். என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை எத்தனை பேர் படிக்க முடியுது, வேதத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியுது? வேதத்திலையும் வேதத்தின் சமஸ்கிருதத்திலையும் வேதத்தினுடைய மொழியிலையும் நெறியிலையும் எத்தனை பேருக்கு அதிகாரம் இருக்கு? பலருக்கு இல்ல. சொசைட்டில வெரி ஃபியூ பீப்புள். அவங்களுக்கு தான் சமஸ்கிருதம் தெரியும், அவங்க தான் வேதம் படிக்க முடியும், அவங்க தான் வேத அனுஷ்டானத்தில் இருக்க முடியும், மற்றவங்க அவங்க சொல்றத கேட்க முடியும். எவ்வளவு காலம் அப்படி இருக்க முடியும்? ஏன் அப்ப எல்லாருமே அதை கத்துக்க முடியாதா? எல்லாருமே அதை நோக்கி நகரக்கூடாதா? அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷனலா வர்ற பல பேருக்கு எல்லாரும் அதை அடைவதில் சம்மதம் இல்லை. அதை அடைவதில் சம்மதம் இல்லை. அப்ப என்ன நினைக்கிறாங்க, இல்ல இல்ல நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும், அது என்னங்கறத நாங்களே சொல்லிக்கிட்டு இருப்போம். நீங்க எல்லாம் இப்படியே இருக்கணும், கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும், அது என்னங்கறத எங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களை படிக்க விட மாட்டேங்கிறீங்க, எங்களை தெரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டுமே என்ன கேளுங்க கேளுங்கன்னு சொன்னா எவ்வளவு காலம் கேட்க முடியும்? இதை நான் கேட்கல, புத்தர் கேட்டார். இதை நான் கேட்கல, புத்தர் கேட்டார். என்ன ஏப்பா நீ எதை எடுத்தாலும் வேதத்திற்குன்னு சொல்ற, ஆனா அந்த வேதத்தை நான் படிக்கவே இல்லையப்பா, எனக்கு எப்படிப்பா தெரியும்? என்ன படிக்க விட மாட்டேங்கிறிய? எனக்கு தெரியாது. அவர் சிம்பிளா போனார். நன்னடத்தை, நல்ல சொல், இவைதான் உண்மையான தர்மம், தம்ம பதம். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். தர்மம்ங்கிறதுக்கு அவர் ஒரு டெஃபினிஷன் சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாமே ஸ்கிரிப்சர்ஸ் வேதத்தில இருந்து தான் எடுக்கணும் ஒன்றும் அவசியமே கிடையாது. அவன் மனசாட்சிக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. எனவே தர்மத்தை நாமே அறியலாம், நாமே அதை விளக்க தொடங்கலாம். புத்தர் ஆரம்பிக்கிறார். புத்தரை மாதிரியே மகாவீரர் அதே காலகட்டத்தில் மகாவீரரும் அதே மாதிரி தொடங்குறார். இப்போ சில விஷயங்கள் கேட்கறதுக்கு நெருடலா இருக்கும், சொல்லவும் முடியாது, சொல்லாம போகவும் முடியாது. மகாவீரரும் புத்தரும் வேதத்தை எதிர்த்ததாலேயே நாஸ்திகர்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அவங்க அந்த சொசைட்டில ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்மை, ஒரு நியாயம் இது வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் முழுக்க அவங்களால கொண்டு வர முடியல. எங்க தப்பு நடந்தது தெரியுமா? அவங்க வழியில வந்தவங்களே பல பேர் தப்பா நடக்க ஆரம்பிச்சாங்க. எங்கன்னா நம்ம மனுஷன் தானே, நம்ம போய் உட்கார்ந்ததான் எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. அவங்க வழியில வந்தவங்களே தப்பா நடக்க ஆரம்பிச்சாங்க. 2, இப்ப வேதத்திலையும் இந்த மார்க்கத்திலையும் ஒரு சுவாமி, ஒரு ஈஸ்வரன், ஒரு சிவன், ஒரு விஷ்ணு, ஏதோ ஒரு வகையான கடவுள் அப்படின்னு இருந்ததால கடவுளை மதிக்கிற, கடவுளை கொஞ்சுகிற, கடவுளிடத்துல மன்னிப்பு கேட்கிற, அந்த கடவுளை வைத்துக் கொண்டு வாழ்கிற ஒரு மரபு இருந்தது. இவங்களுக்கு கடவுளும் கிடையாது. யாருக்கு? புத்த ஜெயின மதத்தவர்களுக்கு கடவுளும் கிடையாது.
ஆனா அந்த கடவுள்ங்கிற இடம் எம்டி ஆன உடனே மக்களுக்கு அது வெறுமையா தெரியுது. அந்த இடம் காலியா இருக்கு. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு கும்பிடணும், ஏதாவது ஒண்ணு பாடணும், ஏதாவது ஒண்ணு ஆடணும், இவனுக்கு கடவுள்னு ஒண்ணு வேணும். இவன் பண்ற தப்பையெல்லாம் மன்னிக்கிறதுக்காகவாவது கடவுள்னு ஒண்ணு வேணும். இவன் பண்ற தப்பையெல்லாம் மன்னிக்கிறதுக்காகவாவது இவனுக்கு கடவுள்னு ஒண்ணு வேணும். இப்ப புத்த சமண மதத்துல அது இல்ல. இப்ப அவங்க ஒண்ணு என்ன பண்ணாங்க பாருங்க, மார்க்கெட்டிங். என்ன மார்க்கெட்ல நீடு வருதோ அதை ஃபீட் பண்ணணும்னு முடிவு பண்ணி புத்தரையே பெரிய சிலையாக்கி, மகாவீரையே பெரிய சிலையாக்கி, அவங்களுக்கே மணி அடிச்சு, அவங்களுக்கே கற்பூரம் காட்டி, அவங்களுக்கே ஊதுவத்தி காமிச்சு என்னாச்சு, இப்ப கடவுளை கும்பிட்டுக்கிட்டவனுக்கு சப்ஸ்டியூட்டா புத்தரையும் மகாவீரரையும் கும்பிட வச்சு அவர்களும் மீண்டும் இதே மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைக்கு போய்விட்டார். அவங்க அந்த எதிர்பார்த்த நேர்மையான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கறதுல இருந்து அவங்களும் மாறிட்டாங்க. நீங்க சமணர்களை நான் ஒண்ணு சொல்ல முடியாது, அது வந்து சொல்லக்கூடாது. ஜெயினா பிறந்த ஓஷோ கிண்டல் அடிச்ச மாதிரி வேற எவனுமே கிண்டல் அடிக்க முடியாது. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ஊர்ல தங்கியிருந்தாராம். அவர் ஒரு ஊர்ல ராத்திரி தூக்கம் வரலன்னு வந்து மொட்டை மாடியில் அப்படி எட்டி வெளியே பார்த்தாராம். ராத்திரி பார்த்தா கட்டில் போட்டிருக்கு, மரக்கட்டில். அந்த மரக்கட்டில சில பேர் உருண்டுகிட்டு இருக்கிறான், தூங்காம உருண்டுகிட்டே இருக்கிறான். ஏன் இவெல்லாம் தூங்காம உருண்டுகிட்டு இருக்கிறான்னு இப்படி பார்த்தார். பார்த்துட்டு மறுநாள் இவர் தங்கியிருந்த அந்த ஜெயின் பெரிய ஒருத்தர் அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, ராத்திரி பல பேர் கட்டில படுத்திருந்தான், எல்லாம் உருண்டுகிட்டே இருந்தான், தூங்காம இருந்தானே, என்ன காரணம்? மூட்டைப்பூச்சி கடிச்சிருக்கும். மூட்டைப்பூச்சி கடிக்கும்னா அதுக்கு தான் அந்த பிளிட் அடிக்க வேண்டியதுதானே. அடிச்சா மூட்டைப்பூச்சி செத்து போ. ஐயோ, உயிரை கொல்லக்கூடாது, உயிரை கொல்லவே கூடாது. உயிர்கொலை எவ்வளவு பெரிய தவறு. கொல்லாமைதானே சமண மதத்தினுடைய ஜீவனாடியே. ஆனா நாங்கெல்லாம் அதெல்லாம் கொல்லக்கூடாது, கொல்ல மாட்டோம். நீங்க ஒரு சமணரா பிறந்து இப்படி சொல்றீங்க, அது நம்மளை கொல்லுது, நாம அதை கொல்லக்கூடாது. நீங்க அடிச்சு மருந்து அடிச்சு கொல்ல வேண்டியதானே. நாங்க கொல்ல மாட்டோம். சரி, கொல்லல. ஆமா, அந்த கட்டில் ஐயா அவனை படுக்க சொல்றேன், அந்த கட்டிலத்துக்கு அந்தாண்ட போட்டுட்டு அவன தனியா படுக்க சொல்ல வேண்டியதானே. அந்த ஜெயின் சொன்னாராம், மூட்டைப்பூச்சிக்கெல்லாம் ரத்தம் வேண்டாமா? 10 ரூபா பணம் கொடுத்து படுக்க சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் 10 ரூபா பணம் கொடுத்து நீங்க படுத்துங்க. ஏன் மூட்டைப்பூச்சிக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு. அவர் எழுதுறாரு, ஏன்னா இவ்வளவு கிறுக்குத்தனமா போயிட்டாங்க. அதாவது ஜீவராசிகளை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா மூட்டைப்பூச்சியை காப்பாத்துறதுக்கு போய் படுத்துக்குவானு, அதுக்கு பிளிட் அடிக்க மாட்டானே, ஒரு கொசு கொல்ல மாட்டானே. அதாவது ஓவரா அந்த கொல்லாமைங்கிற தத்துவத்துக்கு போய் நீங்க எதையுமே சார் இப்படி சொல்ல பாருங்க, உங்கள் சுய ஒளி இல்லாமல் ஒரு நீதியை பின்பற்ற தொடங்கினால் அது ஆபத்தில் முடியும். சுய ஒளி இல்லாமல் ஒரு நியதியை பின்பற்ற தொடங்கினால் அது ஆபத்துல தான் முடியும். நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கலாம், குருமார்கள் சொல்லியிருக்கலாம், வேதத்துல சொல்லியிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஸ்கிரிப்சர்ல வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா நாம உள்ளிருந்த உள்ளொளின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த உள்ளொளியை பயன்படுத்தி இது அவசியமா, அவசியம் இல்லை, இதை செய்யலாமா, இது வேண்டாமா, இந்த உள்ளொளியை பயன்படுத்தாமல் நம்ம பின்பற்ற தொடங்கினா எல்லா தர்மமே வீணப்படும். அது வைதிகமான தர்மமா இருந்தாலும் சரி, புத்த தர்மமா இருந்தாலும் சரி, சமண தர்மமா இருந்தாலும் சரி, எல்லா தர்மங்களுமே அதனால் சிக்கலுக்கு உள்ளாகி விடுகின்றன. இதனாலதான் நான் இப்ப திருவள்ளுவருக்கு வரேன். இன்னும் 2 விஷயம். திருவள்ளுவர் நீதி நூல்கள், ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சவர், நல்லா படிச்சவர், எல்லாம் ஆழமா படிச்சவர். ஆனா இவ்வளவு ஆழமா படிச்சவரு துணிச்சல் மிக்கவர். தன்னுடைய பழைய நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துல இருந்து சில சமயத்துல டீவியேட் ஆகி தைரியமா சில விஷயத்தை அடிப்பார். இது 2மே இன்னைக்கு அவசியம். அதாவது பழச ஒண்ணுமே படிக்காம தானாவே பல நீதிகளை சொல்றது நல்ல பழக்கம் இல்லை. ஆனா பழசுல இருக்கிறதையே அப்படியே பின்பற்றுவேன்னு சொல்லி தான் சொல்ல வேண்டிய காலத்திலையும் சொல்லாமையே போறதும் சரியான முறை அல்ல. இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, வேதத்துல சொல்லி இருக்கு, ஸ்ருதிக்கு தகுந்த மாதிரிதான் ஸ்மிருதி. தெய்வத்தின் குரல் புத்தகத்துல மகா சுவாமிகள் ஒரு உதாரணம் சொல்றாரு. காளிதாசன்ல இருந்து ஒரு ஓமை சொல்றாரு. காளிதாசன் ரொம்ப அழகான பாட்டு ரகுவம்சத்துல வருது. எப்படின்னு கேட்டா, அது பாருங்களேன், பசுமாடு இப்படி போகுது. இந்த பசுமாட்டு பின்னால திலீபன் போறான். திலீபனுடைய மனைவி சுதேட்சனை, அவளும் அந்த பசுமாட்டுக்கு பின்னாடி போறா. என்ன எழுதுறான் காளிதாசன், அவங்களுக்கு குழந்தை இல்ல, குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. நீ பசுமாட்டுக்கு பின்னாடி போனா உனக்கு வந்து நந்தினி பசு, அதுக்கு பின்னாடி போனா உனக்கு குழந்தை கிடைக்கும் போ அப்படின்னு குலகுரு சொல்றாரு. அந்த பசுமாட்டு தூசிக்கு பின்னால சுதேட்சனை போறா. அது என்ன எழுதுறான் பாருங்க, ஒரு தூசியும் இல்லாதவள் பசுவின் தூசியின் பின்பு போனார்.
ஒரு தூசியும் இல்லாதவள், ஒரு குறையும் இல்லாதவள், ஒரு தூசியும் இல்லாதவள் தூசியின் பின்பு போனாள். இந்த மாட்டின் குழம்பு அடி, அதிலேயே தன் கால்களை பதித்து கொண்டு அப்படியே ஃபாலோ பண்றா. மாட்டு குழம்பு அது மேல காலு, அந்த மாடு நகர்ந்த உடனே அந்த மாட்டு குழம்பு அது மேல காலு, அப்படியே பின்னாடி போறா. அது எப்படி இருக்குங்கிறது சொல்றா சுதேட்சனை. நந்தினி பசுவின் பின்னால் போனது எப்படி என்றால், ஸ்ருதி என்கிற வேதத்தின் பின்னால் ஸ்மிருதி போவதை போல. ஸ்ருதி அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்மிருதி போவதை போல. இதை சொல்லிட்டு மகாசுவாமிகள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்ப இருக்கிற சிஷ்யர்கள்லாம் என்கிட்ட வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் போட்டு சில விஷயங்களை நீங்க மாத்தக்கூடாதான்னு கேட்கிறாங்க. ஸ்மிருதி என்பது ரிஷிகளின் சொந்த அபிப்பிராயம் இல்லை, அது வேதத்தின் தொகுப்பு தான். அதை மீண்டும் அப்படியே சொல்ல வேண்டுமே ஒழிய அதை மாற்றி சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லைங்கிறார். அதெல்லாம் மாற்றி புதுசா ஸ்மிருதி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று மகாசுவாமிகள் சொல்கிறார். மன்னிக்கணும், இப்போ காலத்துக்கு ஏற்றபடி நாம சில விஷயங்களை சொல்ல மாட்டேன்னு மறுத்துட்டோம்னா என்றோ எழுதி வைத்த விஷயங்கள் மட்டுமே நீடித்துக் கொண்டிருக்கும். அது எந்த சமூகத்துக்குமே நல்லதல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப பாருங்களேன், கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம், நான் ஓப்பனா விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களோட என்ன ஒரு சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, பேசும்போது புதுசா எந்த ஒரு கருத்தையுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாமே குர்ஆன்ல சொல்லப்பட்டு விட்டது, ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டதால நாங்க புதுசா எதையுமே இந்த உலகத்துல கேட்க மாட்டோம். இஸ் இட் குட்? இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் மறுபரிசீலனைக்கு உட்பட்டவை, எல்லா விஷயங்களும் மறுபரிசீலனைக்கு உட்பட்டவை. என்றோ சொல்லப்பட்டது மட்டுமே இந்த உலகத்தில் நீடிக்கும் என்று வைத்துக் கொண்டால், மாற்றுவதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை என்று முடிவு செய்து விட்டால், இந்த உலகம் வெறும் இறந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்குமே ஒழிய எதிர்காலத்தை நோக்கி நகரவே நகராது. ஒரு தைரியம் வருகிற போது அதை மாற்றி சொல்வதற்கான அவசியம் இந்த உலகத்தில் தேவை. நான் மிகுந்த மரியாதையோடு மகாசுவாமிகளை வணங்கிக் கொண்டே சொல்கிறேன், மாற்றுவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொல்கிறார். அவசியம் ஏற்படுகிற போது விவேகானந்தரை போன்ற மகா புருஷர்கள் சில மாற்று கருத்துக்களை உச்சரித்திருக்கிறார்கள். அது காலத்தின் அவசியம். அவசியம். நீங்க எல்லாம் வெறும் மரபிலேயே நின்னுகிட்டே இருந்தா புதிய கருத்து எப்போ வர முடியும்? நான் திருவள்ளூருக்கு வந்தேன். திருவள்ளூர் ரொம்ப படிச்சவர், அதாவது ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சவர், பழசெல்லாம் நல்லா படிச்சவர். அதுக்கு என்ன அடையாளம்? ஒரு குறள் இருக்கு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், எல்லா உயிர்களையும் பகுத்து உணவு தருதல். என் கருத்து நான் சொல்றாரு, நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதியிருக்கிறான்ப்பா, எனக்கு முன்னாடி நீதி எழுதினதெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எழுதின நீதி எல்லாம் படிச்சு பார்த்தா இதுதான் சிறந்த நீதினு சொல்லியிருக்கிறாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தது. அப்ப நூலோர்னா நூலறிவு, அது புத்தகத்துல இருக்கு. நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இது படிப்பறிவு. இப்ப இதையே ஆத்தென்டிக்கா எடுத்துக்க முடியுமா? திருவள்ளுவர் திடீர்னு ஒரு இடத்துல அடிக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? ஏய், எத்தனை புஸ்தகத்துல என்ன இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, எத்தனை புஸ்தகத்துல என்ன இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் சொல்றேன் கேட்டுங்கடா. திடீர்னு ஆரம்பிக்கிறார், நான் சொல்றேன் கேட்டுங்கடா. என்ன சொல்றார்? யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். திடீர்னு யாம் எங்கேருந்து வந்தது? இந்த நூலோர்னு சொல்லி பழைய ஸ்கிரிப்சர்ஸே மேற்கோள் காட்டாம, நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நான் உணர்ந்து சொல்றேன், யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படின்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். அது கூட வாய்மையை பற்றிய கருத்தெல்லாம் பழைய இலக்கியங்களை கூட இருக்கு, பொய் சொல்லக்கூடாதுங்கிற கருத்து கூட இருக்கு. திருவள்ளுவர் யாம் மெய்யா கண்டவற்றுள் சொன்னா கூட அதுக்கு மேற்கோள் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு மேற்கோளே கிடைக்காத குறள் ஒண்ணு இருக்கு. திருவள்ளுவர் சொல்றார் என்ன? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியாம். இந்த உலகத்துல பிச்சை எடுத்துதான் ஒருத்தன் சாப்பிடணும்னு சொன்னா, இந்த உலகத்தை யார் படைச்சானோ அவன் போய் சேர்த்து போசு, அவன் வேண்டியது இல்லை. இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகு இயற்றியார். இது எந்த ஸ்கிரிப்சர்லயாவது இருக்கா? அதற்கு முன்பு சொல்லப்பட்ட எந்த வேதத்திலேயாவது இருக்கா? இல்ல. திருவள்ளுவர் தானா சொல்றார். நான் என்ன சொல்ல வரேன்? நிறைய படிச்சிருக்கணும், பழைய மரபுகளை பாதுகாக்கணும். அவசியம் ஏற்படுகிற போது தர்மத்தை தான் பிரகடனப்படுத்துகிற தைரியம் இருக்க வேண்டும். ஒரு அவசியம் என்று வருகிற போது தர்மத்தை தான் பிரகடனப்படுத்துகிற தைரியம் இருக்க வேண்டும். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அப்ப அவன் ஆரம்பிச்சிருவானே, நான் ஒரு தர்மத்தை சொல்றேன், நான் ஒரு தர்மத்தை சொல்றேன், நான் ஒரு தர்மத்தை சொல்றேன்னு அவன் ஆரம்பிச்சிருவானே. இதுக்கு ஒரு சின்ன ஆசிட் டெஸ்ட் இருக்கு, ஒரு ஆசிட் டெஸ்ட் இருக்கு. சொல்றவனை கூர்ந்து பார்க்கணும். சொல்றவனுக்கு சுயநலம் இருக்கா, பிரபஞ்ச நலம் முக்கியமா? பிரபஞ்சத்தின் குரலாக ஒன்றை சொன்னால், இது ரொம்ப முக்கியமான அளவுகோல். பிரபஞ்சத்தின் குரலாக ஒன்றை சொன்னால் அவன் பிரபஞ்சத்தின் குரலாக பேசுவதால் அது கடவுளின் குரல்.
அவன் அவனுடைய நன்மைக்காக அதை சொன்னா அது அவனுடைய சுயநலமான சொந்த குரல். சொந்த குரல் நிராகரிக்கப்பட வேண்டும், பிரபஞ்சத்தின் குரல் வணங்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. இது பிரபஞ்சத்தின் குரலா சொந்தத்தின் குரலா அப்படி ஒரு டெஸ்ட் பார்க்கணும். இப்ப திருவள்ளுவர் சொல்றாரு, அது அவருடைய சுயநலமா? ஒண்ணுமே சுயநலம் இல்ல. இந்த உலகத்துல பசியோட ஒருத்தன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மற்றவருக்காக சொல்வது அது பிரபஞ்சத்தின் குரல். விவேகானந்தர் பேசினாரு, அவருக்காக பேசினாரா? செல்பிஷா பேசினாரா? ஒரு விஷயம் கூட ஒரு செல்பிஷான தேவையே கிடையாது. தேவைகளை கடந்தவர். ஒரு சின்ன விஷயம், ரொம்ப நுட்பமானது, அதை விளக்குறதுக்கு நான் ட்ரை பண்றேன். முடிஞ்சா அது மிகப்பெரிய வெற்றி. கடவுள் அவருக்கு நான் உண்டா? ஈகோ நான்கிறது உண்டா கடவுளுக்கு? நான் உண்டா கடவுளுக்கு? கீதையில கூட வருது, மாம் ஏக்கம் சரணம் பிரச்ச. நான் யூஸ் பண்றாரு கடவுள். மன்னிக்கணும், கடவுளுக்கு நான்கிறது ஒரு அடையாளத்துக்காக அந்த கீதையில பயன்படுத்துறாரு ஒழிய கடவுளுக்கு உண்மையிலேயே நான் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நம்ம வீட்டுல ஒரு 2 வயசு குழந்தை வளருது, 1.5 வயசு குழந்தை வளருது. அதை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. குழந்தைக்கு எப்பல இருந்து நான் வருதுன்னு கவனிங்க. அது எப்பல இருந்து நான் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள என்டர் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி பியோகட் அப்படிங்கிறவன் ஒரு குழந்தைக்கு நான் எப்ப வருதுன்னு உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணான். ஒரு குழந்தைக்கு நான் எப்ப வருது தெரியுங்களா? முதல்ல எல்லாம் வராது. நீங்க சின்ன குழந்தை, என் பொண்ணுக்கு அபிராமின்னு பேரு. அப்போ ஏதாவது யாராவது பிஸ்கட் கொடுத்தா எனக்குன்னு கேட்க மாட்டா. ஆரம்பத்துல அபிராமிக்கு அபிராமிக்கு. இந்த பாருங்க, இவன் 3rd பர்சன், அவன் 3rd பர்சன். அது மாதிரி அவளை பொறுத்தளவுல அபிராமி 3rd பர்சன். ஏன்? நான் கிடையாது. 1.5 வயசுல நான் கிடையாது. 1.5 வயசு குழந்தையோட பேசி பாருங்க, அது நான்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாது. என்ன சொல்லும்? பாப்பாக்கு தொப்ப பசிக்குது அப்படிங்கும். இது எனக்கு கொண்டா அப்படி இந்த வயிற்ற காட்டி தொப்ப பசிக்குது. அந்நியமா பேசும், தன்னுடைய பாடி அந்நியமா பேசும். அதாவது நீ 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 பேசும். அதுக்கு எப்ப நான் வந்துச்சுங்கிற அடையாளம் தெரியுங்களா? திடீர்னு ஒரு 3 வயசு 3.5 வயசுக்கு மேல அந்த நான் உள்ளே இருந்து வரும். வந்துருச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்காது. நீங்க என்ன சொன்னாலும் கேட்காது. அது ட்ரை பண்ணும். அப்பா சொல்லி எந்திரினா முடியாது. நான் வந்துருச்சு. சாப்பிடு மாட்டேன். நான் வந்துருச்சு. ஏன்னா அது நான் எக்ஸசைஸ் பண்ணி பாரு. என் நான் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறத அப்பா கிட்ட டெஸ்ட் பண்ணுது, ஆத்தா கிட்ட டெஸ்ட் பண்ணுது, ஒவ்வொருத்தையா டெஸ்ட் பண்ணுது. குளிக்கவா முடியாதே. இப்ப அது நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகுது. ஒன்னொன்னையும் என் அகங்காரம் எவ்வளவு பெருசு பார், என் அகங்காரம் எவ்வளவு பெருசு பார். இப்ப முதல்ல அந்த குழந்தைக்கு நீ இருந்ததா? நீ நல்ல கவனிங்க, நீ இருந்ததாலதான் அந்த நீயிலேருந்து டெவலப் ஆகி நான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது. முதல்ல நீய கண்டுபிடிச்சது, நீ டெவலப் ஆகி தன்னுடைய நான்கிறத கண்டுபிடிச்சு நான்ல ஸ்ட்ராங்கா நின்னுக்குச்சு. இப்போ கடவுளுக்கு நீ உண்டா? கடவுளுக்கு நீனு காட்டுறதுக்கு இன்னொன்னு இருக்கா? ஏன்? அவருக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாததால், அவருக்கு நீ என்பதே இல்லாததால், நீ இல்லாத காரணத்தால் நான் என்பதும் கடவுளுக்கு இல்லை. கடவுளுக்கு அந்நியமா ஏதாவது இருக்கா? சார், என் கைய நான் இவருன்னு சொல்லுவேனா? என் கையை காமிச்சு இவருமானா? இது என்னோட பார்ட். என் காலை அதுன்னு தனியா பிரிச்சு சொல்லுவேனா? அது என்னோட பார்ட். அப்ப கடவுள் யாராவது ஒருத்தரை பிரிச்சு அந்நியமா சொல்றதுக்கு இடம் இருக்கா? இல்ல. எப்போது அந்நியமாக நீ என்று சொல்ல எதுவுமே இல்லையோ அப்போது கடவுள் நான் என்பதையும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீயே இல்லாத போது நானும் இல்லாமல் போகிறது. அப்ப நான் இல்லாத நிலையில் பிரகடனப்படுத்துவதுதான், இங்க வாங்க, நான் இல்லாத நிலையில் ஒன்றை பிரகடனப்படுத்துவதுதான் பிரபஞ்சத்தின் குரல், கடவுளின் குரல். அந்த உணர்வில் துளியும் நான் இல்லாமல், நான் என்கிற அடிநாதமே இல்லாமல் இந்த உலகத்தில் சிலர் சில விஷயங்களை சொல்லுகிற போது மீண்டும் அவை ஸ்ருதியாகவும் ஸ்மிருதியாகவும் உண்டாவதற்கு 100க்கு 100 வாய்ப்பு உண்டு. எந்த மதமா வேணா இருக்கட்டும், எனக்கு கவலை கிடையாது. இதுக்கப்புறம் கடவுள் யார் மூலமாவும் பேச மாட்டார் சொல்லாதீங்க, தயவு செய்து அப்படி சொல்லாது. இதுக்கப்புறம் கடவுள் யார் மூலமா, கடவுளுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டா? இதுக்கப்புறம் யார் மூலமாவும் கடவுள் பேச மாட்டார், இனிமே தீர்க்க தரிசிகளே வரமாட்டார்கள், தப்பு. அதெல்லாம் மறுபடியும் எப்ப தேவைன்னு முடிவு பண்ணுதோ அப்ப யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நான் அவ்வப்போது வந்து கொண்டே இருப்பேன், மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருப்பேன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதையும் வைஷ்ணவன் தப்பா புரிஞ்சுட்டா. என்ன, நம்ம கிருஷ்ணன் தான் மயில் வரக்கூடிய வருவாரு,
அது எப்போ வந்தாலும் கிருஷ்ணர் மட்டும்தான் வருவாரு, கிருஷ்ணர் தவிர வேற யாருமே வரமாட்டாங்க. ஐயோ, குழந்தைத்தனமா பேசினா என்ன பண்றது? மகமது ஒரு சம்பவாமி, ஜீசஸ் ஒரு சம்பவாமி, புத்தா ஒரு சம்பவாமி, இன்றைய வேதாத்ரி மகரிஷி வரை ஒரு சம்பவாமி. யுகே யுகே. ஏன்? அவங்க ஒரு தர்மத்தை பிரகடனப்படுத்துறாங்க, அதை விஸ்தாரணம் பண்ணுகிறார்கள். அந்த தான்கிற எண்ணம் இல்லாமல் சொல்ல வேண்டிய கருத்தை இந்த உலகத்துக்கு முன்வைக்கிறார்கள். அதனால ஒரே நாளோட தர்மம் முடிஞ்சு போயிட, இனிமே சொல்றதுக்கு ஆள் வர மாட்டாங்க, அது வேதத்தோட நின்று போச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீர்கள். ஸ்ருதிக்கு மாற்றிய ஸ்மிருதியோட அப்படியே நின்று போச்சுன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கும் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஒரு 3 விஷயம் உங்க முன்னாடி வைக்கிறேன், யோசிச்சுங்க. ஒரு காலத்துல சார் கோயில்ல பெரிய கோபுரம் கட்டி தங்க கலசம் வச்சு சுவாமிக்கு காசு செலவு பண்றது தர்மம் நினைச்சாங்க. இன்னைக்கு என்னோட அபிப்பிராயத்தில் எல்லா சாமியும் பிளாக் மணி வச்சிருக்கு. எல்லா சாமியும் ஏகப்பட்ட பிளாக் மணி வச்சு. திருப்பதி பெருமாள் 4000 கோடி வச்சிருக்கிறாரு. ஒரு பயலுக்கு கொடுக்காம 4000 கோடி உள்ள வச்சிருக்காரு திருப்பதி பெருமாள். இன்னும் நாம திருப்பதி பெருமாளுக்கு வைரத்துல கொண்டு போய் அட்டிகை, வைரத்துல கொண்டு போய் கிரீடம், வைரத்துல கொண்டு போய் பெல்ட்னு போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு என்னமோ தப்பா தெரியும். எனக்கு இன்னும் சரியா சொல்றீங்களா? பெருமாள் தான் எங்க சொல்லவே சொன்னார், முடியலடா, இதெல்லாம் என்னால பாத்துக்க முடியலடா, பெரிய அவஸ்தையா இருக்கு, எனக்கு வானான்னு சொல்றேன். நான் கேட்டேன், அப்ப என்ன பண்ணு? எனக்கு வைரத்துல பெல்ட் போறதை விட வயிற்றுல சோறு இல்லாம இருக்காண்டா, அவனுக்கு சோறு போட சொல்றா. அதெல்லாம் சொல்ற. இப்பவும் கோயில்ல பாருங்க, கும்பாபிஷேக நினைவு வளைவுன்னு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கான்கிரீட்ல ஒரு வளைவு போடுறாங்க. எவனுக்கு பிரயோஜனம்? 8 லட்சம் ரூபாய் ஒரு வளைவு போட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த 8 லட்சம் ரூபாய் மாநகராட்சியில ஒரு பள்ளிக்கூட கட்டடத்தை கட்டி கொடுத்து பெருமாள் பேரே போடு, வெங்கடாஜலபதி உபயம் போட்டு போய் யாரு வேண்டாம்? கும்பாபிஷேக நினைவு கட்டடம் பேரு வை, யாரும் வேண்டாம்னு சொல்லல. அந்த கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைங்க படிக்குமா படிக்காதா? கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைங்க படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வேணுமா வேண்டாமா? இல்லையா? இந்த நூற்றாண்டில் தர்மத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறது. என்ன மாறி இருக்கு? இப்ப மீண்டும் மீண்டும் தங்கத்தேர் செய்வது தர்மம் அல்ல. மீண்டும் எல்லா கோயிலையும் போட்டிக்கு செய்யறாங்க. அந்த சாமி தங்கத்துல போச்சா? சார் மனுஷனுக்குள்ளதான் சார் போட்டி உண்டு, சுவாமிக்குள்ள என்ன சார் போட்டி இருக்கு? அது தங்கத்துல போச்சு, நானும் தங்கத்துல போறேன்னு அல்பமா என்னது? அது தங்கத்துல போனா நானும் தங்கத்துல போறேன்னு சொல்லுமா என்ன? அதுக்குள்ள அந்த போட்டிலாம் அவசியமே கிடையாது. எனக்கு கேட்டா ஒரே ஒரு தங்கத்தேர் வச்சு ஒவ்வொரு வகையில கொடுத்துடலாம். காஸ்ட் வைஸ் ஒரே ஒரு தங்கத்தேர் கவர்மெண்ட் அறநிலையத்தில் செஞ்சுட்டு மாசி மாசம் நீ இழு, பங்குனி மாசம் நீ இழு, சித்திரை மாசம் நீ இழு, ஊராக இழுத்துட்டே போய் யாரு வேண்டாம், ஒரே தங்கத்தோட முடிஞ்சு போடுமா இல்லையா? அதை விட்டு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தங்கத்தேர் பண்ணி அதுல பணத்தை கொண்டு போய் அதுல டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டோட்டலா அதே உள்ள தூக்கி போட்டு, சாரி, we must reconsider all these things. இது கேட்டா இதெல்லாம் சொல்றதுக்கு யாருக்குமே அந்த நாட்டுல தர்மத்தை மறுபடியும் சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னா மன்னிக்கவும். ஒருவேளை இந்த நூற்றாண்டின் மகரிஷிக்குரிய அதிகாரம் எனக்கு கூட தரப்பட்டிருக்கலாம். நான் பிரகடனப்படுத்துகிறேன், நான் இல்லாத நானிலிருந்து பிரகடனப்படுத்துகிறேன். ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைப்பதுதான் இந்த நூற்றாண்டுக்கான மிகச்சரியான தர்மம். மருத்துவமனை கட்டுங்க சார். கிறிஸ்டியானிட்டில சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன மரியாதை? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்காங்க அவங்க. நீங்க நான் தெரசா மேல ரொம்ப மரியாதை உள்ளவன், ரொம்ப ரொம்ப மரியாதை உள்ளவன். அந்த அம்மா மாதிரி ஒரு நோபல் லேடி பார்க்க முடியாது. ஆனா தெரசாட்ட ஒரு வேடிக்கையான குணம் என்னன்னு கேட்டா, கடைசியா போய் அந்த அம்மாட்ட, நீ இவ்வளவு பண்ணிட்டீங்க, எனக்கு எப்படியோ காப்பாத்திட்டீங்க, நான் what can I do for you, நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா, மகனே அப்படியானால் நீ இயேசுவின் வழிக்கு வா. டோட்டலா அதற்கான பிரதி உபகாரத்தை தெரசா பெற்று விட்டார். அதற்கான பிரதி உபகாரத்தை தெரசா பெற்று விட்டார். என்ன சொல்றாரு? இமிடியேட்டா நீ கிறிஸ்டியானிட்டிக்கு வா அப்படின்னு. நிபந்தனையற்ற தர்மம் தான் சரியானது. நிபந்தனைகளற்ற தர்மம் தான் சரியா. ஆனா அவங்க கிறிஸ்டியன் தான் கொடுப்பேன்னு சொல்லல. அந்த மாதிரி அந்த அம்மா இல்ல, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கடைசியா அந்த அம்மாட்ட போய் கேட்பாங்க, நீங்க எவ்வளவு பண்ணி காப்பாத்துனீங்களா, நான் என்ன பண்ணட்டும்னா, மகனே அப்படியானால் இயேசுவின் ஊழியத்துக்கு வா அப்படி கடைசியா கூப்பிடுவாங்க. நான் அதை விமர்சனம் பண்ணல, பட் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு வகையில் அது ஒரு எண்ட்ல போய் எங்கேயோ ரிலிஜனுடைய வளர்ச்சிக்காக அவங்க வேலை செய்யற மாதிரி அது போய் முடிஞ்சிருது கடைசியில. இப்ப என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, அவங்க ஆஸ்பத்திரி கட்டினாங்க. நீங்க போய் பாருங்க, உடம்பு சரியில்லாதவன் நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு ஆஸ்பத்திரியில் என்ன பண்றான், இம்மிடியேட்டா மைண்ட் அதுல போய் செட் ஆகுது. இப்ப நம்முடைய கோயில்கள் என்ன பண்றாங்க, மீண்டும் 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 ஒரு வித்தியாசமான கோபுரங்கள், வித்தியாசமான அமைப்பு, தங்கத்துல வெள்ளியில பண்ணி மீண்டும் மீண்டும் செய்யறோம். எத்தனை இந்து கோயில்கள் ஆஸ்பத்திரி கட்டி இருக்கின்றன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருச்செந்தூர்ல மனசு வச்சா திருச்செந்தூருக்கு திருநெல்வேலிக்கு நடுவுல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாதா? திருச்செந்தூர்ல
அந்த திருச்செந்தூருக்கு திருநெல்வேலிக்கு இடையில ஒரு இடம்னா தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் 3 ஊருக்கு மத்தியில ஏக்கரா திருச்செந்தூர் தேவஸ்தான நிலம் இருக்கு. ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினா எவ்வளவு பேர் அங்க போய் வைத்தியம் பண்ணிக்குவாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டி மக்களுக்கு தேவையான நன்மைகளை தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ காலத்துக்கு ஏற்ற வகையில் தர்மத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். தர்மங்களை மாற்ற முடியாது என்றே பேசிக் கொண்டிருக்க கூடாது. இன்னும் சரியாக சொன்னால், உண்மையில் கடவுளுக்கு உங்களிடம் கையேந்த வேண்டிய அளவு வறுமை இல்லை. உங்களிடம் கையேந்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய வறுமை கடவுளுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால், நான் 2 பிள்ளைகள் பெற்று என் ஒரு பிள்ளை வசதியாக இருந்தால் இன்னொரு பிள்ளையை எப்படி காப்பாற்றுவது என்று நான் கவலைப்படுவேனே ஒழிய, வசதியான பிள்ளை வீட்டில் போய் நான் இருக்க மாட்டேன். எந்த தாய் தகப்பன் அப்படி இருப்பான்? நான் நடந்த சம்பவம் சொல்றேன் சார். எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆனாரு, அவருக்கு பென்ஷன் கிடையாது. ரிட்டையர்ட் ஆனாரு, பென்ஷன் கிடையாது அவருக்கு. அவரு என் வீட்டில் அவர் இருந்தான்னு சொன்னா அதிக பிரசித்தனமா போயிடும். அவர் வீட்டில் நான் இருந்தேன், அப்பமொழித்தர்ல இருந்தோம். அப்ப கேஸுக்கு வெறும் 500 ரூபாய் டெபாசிட். 2 சிலிண்டர் அவர் வாங்கினது. அவர் வாங்கி 2 சிலிண்டர் 500 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி 2 சிலிண்டர் எங்க வீட்டுல இருக்கு. எங்க அம்மா, எங்க அப்பா, நானு, எனக்கு திருமணமாகி மனைவி வந்துட்டா, குழந்தை முதல் குழந்தை 3 இருக்கு. நாங்க வீட்டுல இருக்கிறோம். எங்க 2வது அண்ணன் வரார். எங்க அண்ணன் 2வது அண்ணன் லஞ்சம் வாங்க மாட்டான், 10 காசு லஞ்சம் வாங்க மாட்டான், ரொம்ப நேர்மையானவன், அதனால கஷ்டப்பட்டான். எங்க 2வது அண்ணன் வர்றான். எங்க அப்பா அவனோட பேசிட்டு அனுப்பிச்சிட்டார். அப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் திடீர்னு, டேய் தம்பி, தம்பின்னு தான் கூப்பிடுவார், டேய் தம்பி, என்ன அநியாயமா இருக்கு, 2 சிலிண்டரை என்னோட நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற. அவர் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் இல்லாம இருக்காரு. ஏதோ நான் அப்ப சொல்பத்துக்கு சம்பாதிக்கிறேன், பேச்சுல கஷ்டம். என்கிட்ட சொல்றார், 500 1000 ரூபாய் என் பணம் உங்ககிட்ட நிக்குது, ஒரு 500 ரூபாய் கொடுத்துடு, 500 ரூபாய் கொடுத்துடு. அது என்ன, அது ஒரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னார். நான் உடனே என் மனைவிட்டு சொன்னேன், அப்பா சொன்னா நாம கேட்கணும், இது என்ன கணக்கு என்னெல்லாம் பேசாத, எடுத்து கொடுத்துரு அப்பாட்டு, கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாயங்காலம் எங்க அண்ணன் வந்தான், நீ இன்னொரு சிலிண்டர் இல்லைன்னு கஷ்டப்படுற, அடிஷனல் சிலிண்டர் இல்லைன்னு இதை வச்சுக்கோ. யாருக்கு? எங்க அண்ணன். என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? சொல்லுவேன், உங்க அண்ணன் வந்தாரு, உங்க அப்பா நம்ம கிட்ட வாங்கினார்ல, கொடுத்துட்டாரு. எனக்கு கோவம் வந்துச்சு, பயங்கர கோவம் வந்துச்சு. அப்பா நீ பண்றது நியாயமாப்பா, நீ பண்றது நியாயமாப்பா, நாம இந்த வீட்டுல இருக்கிறோம், இங்க சமைச்சு சாப்பிடுறோம், இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த 500 ரூபாய் என்கிட்ட வாங்கி நீ அவனுக்கு கொடுக்குறியே, இது நியாயமாப்பா, நியாயமாப்பா? எங்க அப்பாட்ட கேட்டேன். எங்க அப்பா மாதிரி ஒரு கடவுளை பார்க்க முடியாது. நியாயமாப்பான்னு. தப்பு, பெரிய தப்பு, மகா அயோக்கியத்தனம். யார்? எங்க அப்பா. மகா அயோக்கியத்தனம் சொல்லிட்டு முடிச்சாரு பாருங்க. நீ 2 பிள்ளை பெத்து, ஒண்ணு மாதிரி வசதியா இருந்து, ஒண்ணு கஷ்டப்பட்டா இதே அயோக்கியத்தனத்தை நீயும் பண்ணுவ. சொல்லிட்டு சொன்னார், அதான்டா அப்பா, அதான்டா அப்பா. நான் அழுதுகிட்டு எங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டேன், எங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டேன், அதான்டா அப்பா. இன்றைக்கும் நீங்கள் கோயிலில் போய் கோடி கோடியாக கொட்டினால் கடவுள் மகிழ மாட்டார். இல்லாதவருக்கு ஏது செய்தாலும் கடவுள் உங்களை கையெடுத்து கும்பிடுவார், கையெடுத்து கும்பிடுவார். இன்றைக்கு காலம் தோறும் தர்மம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய தர்மத்தின் அளவுகோல் மாறி இருக்கிறது. அதை மாற்றி சொல்வதற்கான உரிமை யாருக்கும் இல்லை என்று ஒளிந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மங்களை பிரகடனப்படுத்துவதற்கான நாணற்ற மனிதர்கள் பிரபஞ்சத்தின் குரலாக பேசுகிறவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தர்மம் என்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வணக்கம்.